ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஆடியோல இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? அதெல்லாம் கிளியர். சரி. ஓகே. என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்றோம். என்விரான்மென்டல் இன்ஜினியரிங்ல வாட்டர் சப்ளை பிளஸ் கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் சேர்த்துருக்கு. இப்போ வந்து நம்ம இரிகேஷன் கேட்டதுல கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் படிக்கல நம்ம. அது ஒரு கொஸ்டின் கேட்பான். இந்த வாட்டர் சப்ளை இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்கேன். மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன். அதோட சேர்த்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கையும் சேர்த்துட்டு இதுல. அப்ப என்விரான்மென்டல் இன்ஜினியரிங்ல இன்னைக்கு வந்து வாட்டர் சப்ளை பிளஸ் கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் படிக்க போறோம். நாளைக்கு சானிடரி இன்ஜினியரிங் பிளஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் படிக்க போறோம். அவ்வளவுதான். அதோட உங்களுக்கு என்விரான்மென்ட் டோட்டலா முடியுது. இப்ப போன பாரு 398 படி என்விரான்மென்டல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னா 15 கொஸ்டின். அப்ப இந்த 15 கொஸ்டின் தான் அவன் கேட்க போறான். இந்த 15 கொஸ்டின் தான் நீங்க படிச்சாகணும். முன்னாடி மாதிரி 20 கொஸ்டின் அளவு கேட்க மாட்டான். இந்த 15 கொஸ்டின் அளவுக்கு நீ வெயிட்டேஜ் கொடுத்தா போதும். அதை சேர்த்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். 2 தகவல் இருக்கு நமக்கு. அப்ப இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னா சர்வே பேப்பர் படிக்கும்போது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களோ அந்த இங்கேயும் 15 கொஸ்டின் தான். அதே அளவு தான் இம்பார்ட்டன்ட் இங்கேயும் கொடுக்கணும். கொஸ்டின் எவ்வளவு பெறும்? 1527. The average domestic water consumption per capita per day for Indian city as per IS 117 to 1963 may be taken as அவ ஆவரேஜ் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் அவன் கொடுத்துட்டான். ஆவரேஜ் தான் கேட்டிருக்கு. அவன் நமக்கு 2 வேணது இருக்கு. அதாவது வித் ஃபுல் ஃப்ளஷிங் வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் அப்படின்னு 2 இருக்கு. அதுல வந்து எழுதிக்கிறீங்க எல்லாமே. இங்கே டொமஸ்டிக் பத்தி தான் கேட்டிருக்கான். அப்ப டொமஸ்டிக் ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல், மூணாவது இன்ஸ்டிடியூஷனல், நாலாவது பப்ளிக் யூஸ். பப்ளிக் யூஸ் வந்து பர்சன்டேஜ்ல கேட்டிருக்கானா வேல்யூல கேட்டிருக்கானா அப்படிங்கிறது எல்பிசில கேட்டிருக்கானா கவனமா இருக்கும். மாத்தடிச்சுட்டு வந்துருக்கூடாது 5 10 அப்படிங்கிறது. லாஸ்ட் ஆசஸ் அண்ட் தெப்ட். ஓகே, இதெல்லாம் இந்த சைடு கொடுத்துட்டேன். இந்த சைடு எழுதுங்க. மேல வந்து வித் ஃபுல் ஃப்ளஷிங், இங்கிட்டே வித்தவுட். ஒரே இடத்துல தான் மாற்றம் வரும். டொமஸ்டிக் தான் அது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி வெளிதான் வரும். அப்ப டொமஸ்டிக் லெவல் சார் அப்படின்னா நல்லா ஞாபகம். அதாவது ஆவரேஜ் நார்மல் கண்டிஷனுக்கு டொமஸ்டிக் அதான் வித் ஃபுல் ஃப்ளஷிங்ல வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 135 நார்மல் கண்டிஷன் ஆவரேஜ் எல்பிசிடி அளவுக்கு வரும். லிட்டர் பர் கேபிட்டா டே. ஓகே, லிட்டர் பர் கேபிட்டா டே. அதுக்கடுத்து டொமஸ்டிக்ல வித் ஃபுல் ஃப்ளஷிங். ஓகே, அதுல வந்து என்ன வரும் அப்படின்னா 200 எல்பிசி. இது ஒருத்தை தான் மாற்றம். ஓகேவா, ஒரு 65 வேல்யூ இது வந்து தான் மாற்றும். இப்ப எல்லாமே பாருங்க சேம் தான் ரெண்டுல. இண்டஸ்ட்ரியல்ல 50 எல்பிசி. அப்ப இங்கேயும் 50 எல்பிசி. லாசஸ் எடுத்துட்டு 55. அப்ப இங்கேயும் 55 எல்பிசி. 50 55 எல்பிசி. இன்ஸ்டிடியூஷனல்ல 20 எல்பிசி. இப்ப இங்கேயும் 20 எல்பிசி. பப்ளிக் யூஸ்ல 10. அப்போ 10 எல்பிசி. இங்கே 10 எல்பிசி. அதே பர்சன்டேஜ் பப்ளிக் யூஸ்ல கேட்டானா 5% டோட்டல்ல. அதுக்கடுத்து டொமஸ்டிக் கேட்டானா 50 to 60% டோட்டல்ல பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டான். ஓகே, அப்ப இங்க டோட்டலா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 335 எல்பிசி. இது கேட்பான். இங்கேயும் டோட்டல் எவ்வளவு வரும் அப்படின்னா 270 எல்பிசி. இதுதான் நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய வேல்யூ. அதுல அவன் என்ன கேட்டிருக்கானா நார்மல் கண்டிஷன் தான். ஆனா ஆவரேஜ் கொடுத்துருக்கான். ஆவரேஜ் கொடுத்துட்டானா நார்மல் வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் அர்த்தம். டொமஸ்டிக் வாட்டருக்கு வாட்டர் கன்சம்ஷன் எப்படி இருக்கு, பெர் கேபிட்டா பெர் டே வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் தான் ஆவரேஜ் கண்டிஷன், நார்மல் கண்டிஷன். ஆவரேஜா நார்மல் கண்டிஷன் வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து நமக்கு டொமஸ்டிக் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது இந்த ஹோலா இருக்கக்கூடிய 335ல இது வந்து 50 to 60% இருக்கு. இது 50 to 60% இருக்கும். இதுல இந்த ஹோலா இருக்கக்கூடிய புத்தகம்.
அவங்க நார்மல் தான் கேட்டிருக்கான். அப்ப இதுதான் வரும். அப்ப ஆப்ஷன பாருங்க. எங்க சார் இருக்கு? ஏ வந்து ஆ 135 எல்பிசிடி. அதாவது லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரிதலா இருக்கா? எஸ் சார். ஒருவேள இந்த டொமஸ்டிக்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டான் அப்படின்னா மாட்டிக்கிருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்ப வீட்ல நம்ம யூஸ் பண்றோம்னா, பெர் பெர்சனுக்கு பெர் கேபிட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, குடிப்பாங்க தண்ணி. தண்ணி குடிக்கணும்னு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தேவைப்படும். குக்கிங் பண்றதுக்கு 5 தேவைப்படும். குளிக்கிறதுக்கு 55 தேவைப்படும். எல்லாம் லிட்டர் பெர் கேபிட்டா சொல்றேன். லிட்டர்ல சொல்றேன். ட்ரிங்கிங்க்கு 5 லிட்டர், குக்கிங்க்கு 5 லிட்டர், பாத்திங்க்கு 55 லிட்டர், கிளாத் வாஷ் பண்றதுக்கு 20 லிட்டர், ஹவுஸ் கிளீனிங் பண்றதுக்கு 10 லிட்டர், அப்புறம் ஃப்ளஷிங் பண்றதுக்கு 30 லிட்டர், ஆ இந்த மாதிரி அதர்ஸ்க்கு 10 லிட்டர். இதெல்லாம் சேர்த்தா 135 லிட்டர் பெர் கேபிட்டா டே வரும் ஒரு டொமஸ்டிக். அப்ப எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ட்ரிங்கிங் எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒருவேளை கேட்கறான் அப்படின்னா, 5 எல்பிசிடி அளவுக்கு. ட்ரிங்கிங் வந்து இது டொமஸ்டிக்ல தான் வரும். ட்ரிங்கிங் வந்து 5 எல்பிசிடி யூஸ் பண்ணுவோம். பாத்திங் வந்து 55 எல்பிசிடி யூஸ் பண்றோம். இந்த 135ல. அதுக்கடுத்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, குக்கிங்னா கேட்க மாட்டான். ம் அவ்வளவுதான். கேட்டா ட்ரிங்கிங் கேட்கலாம் முக்கியமான விஷயம். பாத்திங் அதுல இருக்கிறதுலே அதிகம்ன்றதுனால அது கேட்க வாய்ப்பு இருக்கு. பர்ட்டிகுலரா அத போய் பிரிச்சு கேட்டானா, அவன் இத கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க பாட்டுக்கு குழப்பிக்க கூடாது போட்டு. ஓகே. இப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1528 when was the water okay prevention and control of pollution அப்ப act and acted by the Indian Parliament கொடுத்திருக்கு. அப்ப வந்து நீர் மாசுபடுதலை தடுக்கிறதுக்கும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் இப்ப இந்தியன் பார்லிமெண்ட்ல எப்ப சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எவ்வளவு சார்? 1974. இது வந்து நீர் மாசுபாடு கட்டுப்படுத்துறதுக்கு. இல்ல இதே வந்து உங்களுக்கு ஏர் மாசுபடுதல் கட்டுப்படுத்த வந்துச்சுன்னா இந்த இடத்துல வாட்டர் தூக்கிட்டு ஏர்னு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு வரணும்? 1980 ஏர்னு வந்தான் 1. அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, இதே என்விரான்மெண்டல்னு வந்துருச்சு அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன வரும் அப்படின்னா 1986. ஃபேமஸா கேட்கக்கூடியது நீர் மாசுபடுறதை பத்தி கேட்பான், ஏர் மாசுபடுறதை பத்தி கேட்பான், என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அதை பத்தி கேட்பான். 1986. அதுக்கு இதெல்லாம் மேஜரா கேட்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் இதுல இதெல்லாம் மேஜரா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப கொடுத்ததுன்னா அடிஷனலா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் கொடுத்துருக்கேன் அடிஷனல். ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்ப சார் அப்படின்னா காடுகள் அழிக்க தடுக்கிறது. ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்ப அப்படின்னா 1927. அதுக்கடுத்து இந்த டைகர் ப்ராஜெக்ட் போட்டதான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். ஓகே, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம், இந்த வைல்டு லைஃப் ஆக்ட். வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எப்படின்னா 1927 திருப்பி போட்டா என்ன வரும்? ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. அதுல வாழக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கணும்னா 27 திருப்பி போடுங்க 72. இதோட பிளஸ் ஒண்ணு கூட்டிங்கன்னா என்ன வரும்? 1923. அதுதான் என்னது? புலிகள் பாதுகாப்பு சட்டம். ஓகே, டைகர் ப்ராஜெக்ட். அவ்வளவுதான். மேஜரா கேட்டானா எது கேட்க வாய்ப்பு இருக்கலாம்? நீர் மாசுபடுதலை பத்தி கேட்க சட்டம் எப்ப போட்டதா அப்படின்னு கேட்கலாம். 1924. இல்லாட்டி ஏர் மாசுபடுதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இதெல்லாம் தடுக்கிறது. ஏர் மாசுபடுவதை தடுக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்போம். அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சார் கிளியரா இருக்கா? எஸ் சார். அப்ப இதுல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். இந்த சட்டங்கள் எப்ப அமல்படுத்தப்பட்டது என்ன ஒரு இடம் சட்டம் கேட்டுட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து கேட்டான் அப்படின்னா இது ஈஸி தான் ஆன்சரா கொடுக்குது. 1927 ஆரம்பிச்சா போதும். அதை திருப்பி போட்டா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். அதுல வந்து உன்னை கூட்டினா புலிகள் பாதுகாப்பு சட்டம். அவ்வளவுதான். ஓகே. அப்ப இதுக்கு என்ன சார் வரும்? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு ஒரு டயர்டா இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க. சூட்டபிள் மெத்தட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் ஃபார் எ யங் அண்ட் ரேபிட்லி டெவலப்பிங் சிட்டிஸ் கொடுத்துட்டான். அதாவது உங்களுக்கே தெரியும். மொத்தம் வந்து என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா அரித்மெடிக் மீன் மெத்தட் இருக்கு, ஜியோமெட்ரிக்கல் மீன் மெத்தட் இருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்கு, டிகிரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட் இருக்கு. பொதுவான மெத்தட்கள் இதான். அதுக்கடுத்து நம்ம குட்ரிச் ஃபார்முலா அது இதுன்னு 2 இருக்கு. அதெல்லாம் கீழே பார்ப்போம்.
அப்ப போர்காஸ்டிங் பாப்புலேஷன் போர்காஸ்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேஜர் மெத்தடா இதான் யூஸ் பண்றோம். அப்ப நல்லா கவனிக்கணும். அரித்மெடிக் மீன் மெத்தட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து நல்லா என்லார்ஜிங்கா அதிக பரப்பு இருக்கக்கூடிய பிளேஸஸ்னா, லார்ஜ் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் நம்மளுடைய அரித்மெடிக் மீன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் ஜாமெட்ரிக் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன இப்பதான் அந்த சிட்டி உருவாகியிருக்கும். அதே சேம் டைம் ராபிட் குரோத் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாமெட்ரிக் மீன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இங்கிலீஷா இருக்கிறதுல இங்கிலீஷ் ஆகும். அதான் இன்கிரிமெண்டல் இங்கிலீஷ் மெத்தட். ஆல்ரெடி டிக்ரீஸ் ஆனதுல மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் டிகிரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட். இதெல்லாம் விஷயம். இது கேட்டா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்பான். அப்ப இந்த அரித்மெடிக் மெத்தட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வில்லேஜ் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, இடம் அதிகமா இருக்கும் அவங்கவங்களுக்கு. வீடு ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க. வீட்ட சுத்தி பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். கிரிக்கெட்டே விளையாடுற அளவுக்கு இருக்கும். அதே ஒரு வில்லேஜ்ல போனீங்கன்னா, ஒரு வீடு மேல ஒரு வீடு ஏத்தி கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப சென்னை மாதிரியான இடங்கள்லலாம் இட வசதி கம்மி. ஆனா வாழக்கூடிய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களோட டென்சிட்டி அதிகம். அப்ப அதான் இப்ப ரீசெண்டா உருவான சிட்டி ஒரு 20, 30 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கு? அளவுக்கு அதிகமான வளர்ச்சி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான இடங்கள்னா எங்க இந்த ராபிட்லி டெவலப்பிங் சிட்டின்னு சொல்லுவாங்க. இதே மாரி தான் பெங்களூர் தான். இதே வந்து நம்ம அ பழைய நகரங்கள் ஏதாச்சும் ஒரு நகரங்கள் எடுத்தோம் அப்டின்னா, அது வந்து ரொம்ப ஓல்டு சிட்டீஸா இருக்கும். அதே சேம் டைம் அதிகமான நெருக்கம் இருக்காது. மக்கள் வந்து அங்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன இருப்பாங்க, இப்ப ஒரு உங்க உங்க ஊர்ல கிராமம் இருக்கும் அப்டின்னா, கிராமத்த எடுத்துக்கலாம். வீடு நெருக்கி நெருக்கிலாம் இருக்காது. எப்டி இருக்கும்? ஒரு வீடு இங்க இருக்கும். அந்த வீட சுத்தி வேலி போட்டுருப்பாங்க. அங்கேயும் ஒரு 2 ஏக்கர்ல கிடக்கும். இது ஓப்பன் கிரவுண்டே சொல்றேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு அ 2 உங்களுக்கு ஒரு 100 கிளி, 200 கிளியாச்சும் இருக்க மாரியாச்சும் இருக்கும். அதுக்கடுத்து அடுத்தவங்க வீடு வரும். அவங்க வேலி போட்டுருப்பாங்க. அப்ப இந்த இடத்துலனா அதிக மக்கள் செறிவு இருக்காது. அப்ப மக்கள் நெருக்கம் இருக்காது. அப்ப அதெல்லாம் ஓல்டு சிட்டீஸு, லார்ஜ் ஏரியாஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப அங்கன்னா குரோத்திங் ஒரு ஒரு லிமிட் தான் குரோத் ஆகும். ஒரு 90 குடும்பம் இருக்காங்க அப்டின்னா, ஆ சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மினி வில்லேஜ்ல 90 குடும்பம் இருக்காங்கன்னா, அது வந்து லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரு 2 ஒரு ஒரு தனியா வந்து ஒரு 3 வீடு தான் டெவலப் ஆயிருக்கும். மொத்தமா நம்ம இது பண்ணும்போது 3 வீடு பெஸ்ட்டா கட்டியிருப்பாங்க அவ்வளோதான். அப்படிங்கிற ரேஞ்சுல தான் இருக்கும். பெரிய அளவுல வந்து டெவலப்மென்ட் இருக்காது. மக்கள் தொகை அதிக ரேஞ்சுல இருக்காது. இறப்புக்கும், பிறப்புக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அது அரித்மெடிக் மீன் மெத்தட்ல வருது. அப்ப லார்ஜ் ஏரியாஸ மென்ஷன் பண்ணோம். ஓல்டு சிட்டீஸ மென்ஷன் பண்ணோம். ஓல்டு சிட்டீஸோட எப்படிங்க லார்ஜ் ஏரியா அதான் கீவேர்ட் அரித்மெடிக் மீன் மெத்தட். அதே ஜியோமெட்ரிக் மீன் மெத்தட்ல வந்து யங் அண்ட் ராபிட்லி டெவலப்பிங் சிட்டீஸ். சென்னை, பெங்களூர் இது மாதிரியான இடங்கள். சார் கிளியர்? புரிதலா இருக்கா? என்ன சொல்றேனே? Yes, sir. ஓகே. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கான்னா, அவன் சிம்பிளா தான் கேட்டிருக்கான் இங்க நம்ம கேட்கும்போது. என்ன கேட்டிருக்கான் அவன்? அதாவது சூட்டபிள் மெத்தட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் ஃபார் யங் அண்ட் ராபிட்லி டெவலப்பிங் சிட்டீஸ்ன்னு குடுத்துட்டான். இப்ப நான் ஆன்ஸர்லாம் சொல்லிட்டேன். என்ன வரும் சார்? டக்குனு சொல்லுங்க. என்ன மெத்தடு? ஜியோமெட்ரிக்கல் Geometrical. மீன் மெத்தட். ஓகேவா? ஓகே. இதுல வந்து ப்ராப்ளம் கேட்பான். நம்ம ப்ராப்ளம் இங்க பார்க்க போறதில்ல. ஆனா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். ஃபார்முலாஸ் எப்படி சார் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அரித்மெடிக் மீன் மெத்தட் டார்கெட் பண்ணுவோம். அரித்மெடிக் மீன் மெத்தட் பொறுத்தவரை என்ன சொன்னேன்? அதாவது இது வந்து லார்ஜா இருக்கக்கூடிய சிட்டீஸ்ல டெவலப்மென்ட் இருக்கும். ஆனா எப்படி இருக்குன்னா, ஒரே கான்சன்ட்ரேட்டட் தான் டெவலப் ஆகும். இதான் கீவேர்ட் இது. அப்ப பேஸ்டு ஆன் பாப்புலேஷன் இன்கிரீசஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் ரேட்டா இருக்கும். அதிக அளவுக்கு வேரியேஷன் இருக்காது. கான்ஸ்டன்ட் ரேட். இதான் கீவேர்ட் இது. கான்ஸ்டன்ட் ரேட்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் வேரியேஷன் போது. அதுக்கடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல ஓகே என்னன்னா, எந்த டேட்டாவ எடுத்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப இப்ப அடுத்த 4 வருஷத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா, பழைய டேட்டா வச்சு தான் எடுத்துக்குவாங்க. அப்ப பேஸ்டு ஆன் பாஸ்ட் டேட்டா. பேஸ்டு ஆன் ஓல்டு டேட்டா, பாஸ்ட் டேட்டா. பாஸ்ட்னா ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ். ஏன்னா, அதுல அந்த அளவுக்கு டெவலப் இருக்காது. வித்தியாசம் கிடைக்காது. அதனால. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா, லார்ஜ் அண்ட் எஸ்டாப்லிஷ்ட் டவுன்ல யூஸ் பண்ணலாம். லார்ஜ் அண்ட் எஸ்டாப்லிஷ்ட் எஸ்டாப்லிஷ்ட் டவுன்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா சொல்ல போனோம்னா, அது ஃபார்முலா கேட்பான். Pn ஈக்குவல் டு P0 பிளஸ் N X பார். Pn ஈக்குவல் டு P0 பிளஸ் N X பார். இதான் இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்.
கேட்கலாம். அப்ப இந்த எக்ஸ் பார்ங்கிறது என்ன சார் அப்டின்னா, உங்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வருஷங்கள் குடுத்துருவாங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஆ ஒரு 2000 ஓகேவா? அதுல பாப்புலேஷன்ங்கிறது P1 குடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல ஒரு 10 வருஷம் 2010ல வந்து பாப்புலேஷன்ங்கிறது P2ன்னு குடுத்துருவாங்க. அடுத்து ஒரு 10 வருஷ கால பீரியட். ஒரு 2020ல வந்து ஒரு P3ன்னு குடுத்துருவாங்க. ஒரு 2030ல ஓகேவா? P4ன்னு குடுத்துருவாங்க. அது வந்து நம்ம பழச வச்சு எடுக்கிற மாரி சொல்றேன். இப்ப இந்த சைடு நம்ம எவ்வளவு இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. இனிஷியல்ல. அடுத்ததுல இதுலேருந்து இத கழிச்சா ஒரு டிஃபரன்ஸ் வரும். P2லேருந்து P1 கழிச்சா ஒரு டிஃபரன்ஸ் வரும். அதான் எக்ஸ் வரும். அதுக்கடுத்து P3லேருந்து P2 கழிச்சா ஒரு டிஃபரன்ஸ் வரும். P3லேருந்து P2 கழிச்சா ஒரு டிஃபரன்ஸ் வரும். அது X2. P4லேருந்து P3 கழிச்சா ஒரு டிஃபரன்ஸ் வரும். அது வந்து நீங்க என்ன செய்யணும்? X3ன்னு வச்சுக்கணும். இப்ப இந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவ ஆவரேஜ் போடணும். 3யும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணணும். X1 பிளஸ் X2 பிளஸ் X3 வகுத்தல் 3. அப்படி போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் எக்ஸ் பார். அந்த எக்ஸ் பார் தான் இங்க போடணும். சார் கிளியர்? ஓகே தானே? அவங்க எத்தனை டீகேடுக்கு அப்புறம் கேட்டிருக்கான்? 2040 கேட்டிருக்கான். இல்ல வந்து அவங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்து கேட்டிருக்கான். அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அந்த எண்ணு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து அந்த பி நாட்ங்கிறதுனா லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன்ஸ். இதை வந்து எடுத்துக்கலாம். இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இப்ப நான் ப்ராப்ளம் நடத்தும்போது உங்களுக்கு டீடைலா நடத்துறேன். இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அரித்மெடிக் மீன் மெத்தட்ல இவ்வளவுதான். இப்ப ஜியோமெட்ரிக் மீன் மெத்தட். ஜியோமெட்ரிக் மீன் மெத்தட பொறுத்தவரை என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது இங்க யங் அண்ட் ராபிட்லி டெவலப்மென்ட்டா இருக்கக்கூடிய சிட்டீஸ்ல இத எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை. அதுக்கடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இது எப்படி இன்கிரிமெண்டல் நடக்கும் அப்படின்னா, காம்பவுண்டிங்கா நடக்கும். அதாவது சொல்லுவாங்கல்ல, இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு வட்டி போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அசலுக்கு வட்டி போடுறது வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப போன வருஷம் வந்து ஒருத்தருக்கு 10,000 குடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் வட்டியோட சேர்த்து உங்களுக்கு வந்து எவ்வளவு வருது அப்படின்னா, ரூ. 11,000 வருதுன்னா, இப்ப அடுத்த வருஷம் அந்த 11,000 தான் வட்டி போடுவீங்க. 10,000 வட்டி போட மாட்டீங்க. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப இது எப்படி காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து டெவலப்மென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது பேர் வந்து இன்னொன்னு வச்சிருக்காங்க. என்னன்னா காம்பவுண்டிங் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப ஜியோமெட்ரிக் மெத்தட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஆல்சோ கால்ட் காம்பவுண்டிங் மெத்தட். காம்பவுண்டிங் மெத்தட் சொல்லலாம். அதுக்கடுத்து அப்ப இதுல வந்து நல்லா கவனிக்கணும். இதுல எப்படி growth rate இருக்குன்னா, பெர்சன்டேஜ் ரேட்ல தான் growth rate இருக்கும். இதுல வந்து growth rate எப்படி இருக்குன்னா, இன் பெர்சன்டேஜ்ல இருக்கு. இன் பெர்சன்டேஜ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்முலா எப்படி சார் வரும் அப்படின்னா, Pn = P0 ஓப்பன் பிராக்கெட் 1 + R / 100 ஹோல் பவர் n அப்படின்னு வரும். இதுல ப்ராப்ளம் எப்படி கேட்பான்னு நான் சொல்றேன். கவலைப்படாதீங்க. இங்க R எடுக்கும்போது என்னன்னா, எந்த இடத்துல R இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் டிவிஷன் எடுத்து அந்த ப்ரீவியஸ் பாப்புலேஷனால டிவைட் பண்ணி R கண்டுபிடிக்கணும். இன் பெர்சன்டேஜ் தேவைன்னா 100ஆல பெருக்கிக்கணும். இன் பெர்சன்டேஜ் தேவைன்னா அப்ப என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கிக்கிட்டு இன் பெர்சன்டேஜ்ல வேல்யூ எழுதணும். R க்கு தான் கண்டுபிடிக்கணும் இதுல. எத்தனை நம்பர் ஆஃப் கேட்டிருக்காங்க? P0 அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய பாப்புலேஷன். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. இதுக்கு மேல ஒரு கொஸ்டின் கூட அவன் கேட்க மாட்டான். ப்ராப்ளம் நடத்துறேன். அப்போ ஃபார்முலா சொல்லிட்டேன் உங்களுக்கு. R எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் பொறுத்தவரை லைட்டா கேட்டுக்கங்க. அதுல ஃபார்முலா தான் எழுதுறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப ஒரு இடத்துல ஆவரேஜா இன்கிரீஸ் சுத்தி நடந்துட்டே இருக்கு. அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன செய்வோம்னா, இன்கிரிமெண்டல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூஸோட அது டெவலப் ஆயிருக்கு வருஷம். இப்ப 2024ல பாத்தீங்க. பாப்புலேஷன் 1000 கோடி இருக்கு. அப்ப இறப்பு விகிதம் வந்து ஒரு 100 தான். அப்ப 700 கோடி இருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் இறப்பு விகிதத்தோட இன்கிரீஸ் ஆகுறதுக்கு தான் கூடியிருக்கு. அப்ப ஆல்ரெடி இந்த இன்கிரீஸோட மேலே இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதான் இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் சொல்லுவோம். அப்ப இதுக்கு இன்னொரு பேரோட இருக்கு. அரித்மெண்டல் என்ன சொன்னேன்? அரித்மெடிக் மீன் மெத்தட்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுல ஒரு பேசிஸ் இருக்கு. ஓகே. இது வந்து அரித்மெடிக் லிங்க்விஸ்ட் படிச்சிருக்கீங்க. இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கீங்க. இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அரித்மெடிக் மீன் மெத்தட் பேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இது நம்ம இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். ரைட்டா வந்து எதை இப்ப கேட்பாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட் ஆர் மீன் மெத்தட்.
அதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுல ஃபார்முலா சொல்லலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க. அப்ப இண்டிபெண்டன்ட் டிகிரீஸ் மெத்தட்ல ஃபார்முலா பார்த்துருங்க. அப்ப பிஎன் ஈக்குவல் டு கொஞ்சம் பெருசா வரும் லைட்டா பார்த்துக்கோங்க. P0 பிளஸ் NX பார். இது அரித்மெடிக் இன்க்ரீஸ் மெத்தட்ல பார்த்தது. அத பேஸ் பண்ணி சொன்னா அதுல உள்ளது ஃபர்ஸ்ட் வரும். எக்ஸ்ட்ரா வரது N into N plus 1 ஓதல் டு y பார் 1. y பார் என்னன்னா அரித்மெடிக் இன்க்ரீஸ் மெத்தட்ல என்ன செஞ்சிருக்கோம்? x1 x2 x3 கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ஆல்டர்னேட் தான் x பார். இப்போ x2 ரேஞ்ச் x1 கழிச்சு ஒரு வேல்யூ y1 கொண்டாடுவோம். x3 ரேஞ்ச் x2 கழிச்சு y2 கொண்டாடுவோம். இந்த y1 இதுக்கு ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். இதுதான் y பார்னு வச்சுக்குவோம். அந்த y பார் வேல்யூ தான் இங்க போடணும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? Yes, sir. ஓகே. அதுக்கு அடுத்து டிகிரீஸ் ரேட் மெத்தட் ஃபார்முலா பெருசா போகும். நீங்க அந்த அளவுக்கு படிக்க வேண்டியதில்ல. ஆனா வந்து இப்படி காமனா ஃபார்முலா இருக்கும் வந்து நான் கொடுத்துருவேன். இதுல கேட்டா சார் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இந்த வார்த்தை கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்கிரிமெண்டல் டிகிரீஸ் மெத்தட். இன்கிரிமெண்டல் டிகிரீஸ் மெத்தட் அந்த ஃபோக்கஸ் ஆன வேல்யூஸ் இல்ல. அரித்மெடிக் மெத்தட் பேஸ் பண்ணி இருக்கும்போது தான் அது கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்கிரிமெண்டல் டிகிரீஸ் மெத்தட்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நல்லா சார்பா கால வச்சு கேட்டுக்கங்க. இப்போ ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து மக்கள் வந்து இப்ப சென்னையிலே இருந்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 50 வருஷம் 50 40 வருஷம் 50 40 ஒரு 30 வருஷம் கழிச்சு 2025 பிளஸ் 2055 அங்க இடம்பெயர்றதுக்கு இடமே இருக்காது. அங்க உள்ளவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம வெளியில வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க போயிடுவாங்க. இப்பயே வந்து இருக்க இடம் இல்லாம எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. அவுட்டர்லாம் போய் வந்து குடியேறிட்டு இருக்காங்க சென்னையை சுத்தி. அப்ப அந்த இடத்த விட்டு அது ஃபுல்லா சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. மக்களோட டென்சிட்டி மும்பை மாதிரி. ஓகே. தாராவி இந்த மாதிரி பிளேசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகமா இருக்கும். ஸ்லம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு வீடு இருக்கு. அப்ப மக்களோட அடர்த்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு மேல டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. மக்கள் வசிக்கக்கூடிய எண்ணிக்கை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஃபுல்லா சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபுல்லா சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா அங்கே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா ஃபுல்லா சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா அங்க இன்க்ரீஸ் ஆகவே முடியாது. குடிபெயரவே முடியாது. வீடு கட்டுறதோ மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க முடியாது. ஏன் அதிகரிக்க முடியாது? இருக்கிறதுக்கு இடம் பத்தாது. சார் என்ன சொல்றது அவங்களே? அப்ப அதுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைய ஆரம்பிக்கும். அங்க உள்ளவங்க அவுட்டர் நோக்கி போவாங்க. அது சிட்டியோட அவுட்டர் நோக்கி போவாங்க. சிட்டியோட அவுட்டர் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா, அதை விட்டு டோட்டலா வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. கிளியர்? ஓகே ஓகே. அப்புறம் என்ன செய்வாங்க? ஐடி கம்பெனிஸ்னா சவுதர்ன் ரீஜனுக்கு வரும். ஓகே இங்க மதுரை, சிவகங்கை, ஓகே இந்த சைடு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க? மக்கள் எல்லாம் இந்த சைடு குடிபெயர ஆரம்பிப்பாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து போய் வந்து இடவசதி இல்ல, ஃபுல்லா சேச்சுரேஷன் ஆயிடுச்சு, மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால இங்க வந்து எந்த சிட்டிக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் டார்கெட் பண்ணிட்டாங்களோ அந்த சிட்டியை நோக்கி படையெடுப்பாங்க. அப்புறம் அந்த சிட்டியோட வளர்ச்சி அடுத்த 100 வருஷத்துக்கு இருக்கும். சார் கிளியர்? என்ன சொல்றது அவங்களுக்கு? இதுதான் டிகிரிமெண்டல் டிகிரீஸ் மெத்தட். அப்ப இங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பானா, சேச்சுரேஷன்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப ரீச்சிங் டுவர்ட்ஸ் தி சேச்சுரேஷன். அப்ப growth rate என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. அடுத்து ஆயிரத்தி இத நார்மலும் கொடுத்துட்டேன். இல்ல ஜெனரலா இருக்கக்கூடிய ஃபார்முலா டிகிரிமெண்டல் டிகிரீஸ் மெத்தட் என்ன சார் அப்படின்னா, ஜெனரல் வேஜஸ் சொல்றேன். இது Pn equal to P0 R0 plus R1 ஓதல் 100. இது ஜெனரல் வேல்யூ சார், மறந்துடக்கூடாது. அப்ப இது எல்லாமே எதுல வரும்? பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்ல வரும். அதுக்கு பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்லயே வந்து இன்னும் சில மெத்தட் இருக்கு. சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட், கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட், லாஜிஸ்டிக் growth curve மெத்தட் சொல்லுவாங்க. இத சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட் காதுல வாங்கிக்கிறீங்க. அதாவது பாப்புலேஷனுக்கு டயத்துக்கு ஒரு கிராஃப் வரைவாங்க. ஒரு அப்படியே வந்து பேரலா போகும். அது வரையும் போது எப்படி இருக்குன்னா, என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வச்சு கொண்டு வருவோம். இப்போ கிராஃப் வந்து உங்களுக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி வருது கிராஃப். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வேல்யூ இல்லாட்டியோட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். இடையில ஒரு வேல்யூ மிஸ் ஆகிறதுனாலுமே இப்போ கிராஃப் இப்படி தான் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல வேல்யூ இங்கே தான் வந்திருக்கும். அது வருஷத்துக்கு நேரா 1965 அது நேரம் எடுத்து இங்க பார்த்தா என்ன பாப்புலேஷன் அப்படிங்கிற பாப்புலேஷனோட வேல்யூ கிடைச்சு. இது வந்து சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட். இதே கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பாப்புலேஷன் growth இப்படி வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படுது. இல்லாட்டி 2025 தேவைப்படுது.
2025ல தமிழ்நாட்டுல சும்மா சொல்றேன். இது ஆல் ஓவர் இந்தியா தான் எடுப்பாங்க சென்சஸ். சும்மா உங்களுக்கு சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல கால்குலேஷன் பண்ணல. எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணல. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, 2020 சும்மா 10 வருஷத்துக்கு 2000 லாஸ்ட்டா 11ல அதுக்கு பிளஸ் 10 வருஷத்துல 2000 வந்து 2000 கால பீரியட்ல சரி இந்த மாதிரியான கால பீரியட்ல என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, பாப்புலேஷன் ரேட் எடுத்திருக்கும்போது நமக்கு எப்படி இருந்திருக்கு? ஈக்குவலா வந்திருக்கு. எங்கேங்க? தமிழ் 2000 அதாவது 2000 1999 2000 கால பீரியட் எடுத்தது, 2011 கால பீரியட் எடுத்தது. அப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடியது அப்படின்னு, இந்த காலப்பிரிவுல எடுத்த வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஈக்குவலா பீகாருக்கு, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் பரப்பு ஏரியா ஒரே மாரி இருக்கு. அதனால நான் சும்மா சொல்றேன் உங்கள புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அதுக்கடுத்து உத்தரகாண்டுக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு உங்கலாம் பரப்பு ஏரியா ஒரே மாரி இருக்கு தமிழ்நாட்டோட. குரோத்தும் ஒரே மாரி இருக்குன்னு தெரிய வருது நமக்கு. ஆனா இப்ப வந்து என்னன்னா மத்த ஏரியா பீகாருக்கு எடுத்துட்டாங்க, ஆந்திர பிரதேஷ்க்கு எடுத்துட்டாங்க, அ கர்நாடகாக்கு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆ 1999, 2011லாம் எடுக்கும்போது என்ன வேல்யூஸ் இருந்துச்சோ, அத ஒத்து தான் தமிழ்நாட்டிலே இருந்துச்சு. இது 4க்கும் மாறவே மாறாது எப்பயுமே. ஒரே மாரி தான் இன்கிரீஸ் ஆகும். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப 2025க்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மத்ததுக்கு ஏதாச்சு. இப்ப இதுல கம்பேர் பண்ணி என்ன செய்றோம்? லாஸ்ட் இயர் இதுலன்னா இது எல்லாத்துலயும் ஒண்ணா தான் இருக்கு. இப்பயும் ஒரே மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அத பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா எடுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து. அப்ப இத என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லாஜிஸ்டிக் ஆர் குரோத் கர்வ் மெத்தட் சொல்லுவாங்க. இது எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது வந்து 3 மேஜர் ஃபேக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லாஜிஸ்டிக் இது வந்து அதிகமா இம்பார்ட்டன்ட் இல்ல. சிம்பிள் அண்ட் கம்பேரிட்டிவ் மெத்தட். இப்ப சொல்ற லாஜிஸ்டிக் கர்வ்ல என்ன கேட்பாங்கன்னா, இத யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு கேட்பாங்க லாஜிஸ்டிக் கர்வ். இப்ப லாஜிஸ்டிக் கர்வ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து வெர்கர்ஸ் தான். பிஎஃப் வெர்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்கர்ஸ் கொண்டாந்துருப்பாரு. இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, 3 ஃபேக்டர கன்சிடர் பண்ணியிருப்பாரு. எவ்வளவு பிறப்பு வீதம் இருக்கு? பர்த். எவ்வளவு வந்து இறப்பு வீதம் இருக்கு? டெத். எவ்வளவு இடம்பெயர்வு இருக்கு மக்களது? ஓகே, மிகிரேஷன். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அப்ப இதே எக்ஸாம்ல கேட்பான். அதுக்கடுத்து அவர் ஒரு கிராஃப் குடுத்துருப்பாரு. அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா, இப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரெய்ட் லைன் வந்துட்டு இப்படி இருக்கு. டயகிராம் பார்த்துக்கங்க. அப்ப இதோட பார்முலா எந்த அளவுக்கு இருக்குன்னா, இது ஏன்னு வச்சிருப்பாரு, இது பின்னு வச்சிருப்பாரு. சில இடத்துல இது எக்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க ஏவ, பிய ஒய்ன்னு வச்சிருப்பாங்க. அப்ப ஏ பின்னு வச்சா எக்ஸ் பி. அதே ஆர் எக்ஸ் ஒய்ன்னு வச்சிருந்தாங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இந்த கிராஃப்ல வரும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறங்க. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. கேட்டதில்ல. ஆனா லைட்டா பார்த்து வச்சுக்கிறங்க. லாஜிஸ்டிக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, P ஈக்குவல் டு VS வகுத்தல் 1 பிளஸ் M இன்டு E பவர் MT அப்படின்னு வரும். இதே லைட்டா பார்த்து வச்சுக்கிறங்க. அப்ப இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய டோட்டல் கான்செப்டே அப்படியே முடிச்சுட்டேங்க எனக்கு. சார் கிளியர்? என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் இருக்கு. ஓகேவா சார்? ஓகே. அப்ப Yes, என்ட்ராம் sir. இன்ஜினியரிங்னா நீங்க ரிவிஷன் பண்ணலாட்டி கூட நான் ரிவிஷன் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். ஓகே. வாட்டர் சப்ளை சானிடரி இன்ஜினியரிங். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அதிக கொஸ்டின் விடக்கூடிய ஏரியா நீங்க. ஓகே. அப்ப இதுல எல்லாமே முடிச்சுட்டேன். அப்படியே வாங்க அப்படியே. இனிமே வாங்க அப்படியே. 1529 சொல்லியாச்சு. 1530 வாங்கவேன். 29 சொல்லியாச்சு தானே? சொல்லியாச்சு. 30 வாங்க. என்ன சார் இருக்கு? The multiplying factor as applied to update the maximum daily water demand in relation to the average per capita daily demand குடுத்திருக்கு. அப்ப இது உங்களுக்கு சொல்லணும். இப்ப மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இருக்கு, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் இருக்கு, வீக்லி இருக்கு, அப்புறம் மந்த்லி இருக்கு. கண்ண மூடிட்டு அடிக்கலாம். அப்ப மேக்ஸிமம் டெய்லின்னு வந்துருச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் டெய்லின்னு வந்துருச்சு. இல்ல வந்து ஹவர்லின்னு வந்துருச்சு. வீக்லின்னு வந்துருச்சு. மந்த்லின்னு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க மனப்பாடமே பண்ண வேணாம். நான் சொல்ற மாரி நீங்க ஆர்டர் வந்து படிச்சு வச்சுக்கணும். இப்ப மந்த்லின்னு இருக்கு. மந்த்லில எப்படி இருக்கும்? 28 நாள் தான் வரும். சில மாசங்களுக்குனா. ஓகே. அது பிப்ரவரி மாசத்துக்கு 28 நாள் வரும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி டிமாண்ட் போது என்ன குடுக்கவா? Q இன்டு நான் குடுக்குறேன். இதான் மந்த்லி. 1.28 இன்டு Q. வீக்லிங்கும்போது ஓகே. கொஞ்சம் வந்து கூட்டுற மாரி இருக்கு. 1.48 இன்டு Q. ஹவர்லிங்கும்போது 1.5 இன்டு Q. அதே டெய்லிங்கும்போது 1.80 இன்டு Q. இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும். ஓகேவா? மனப்பாடமா இருக்கணும். அப்ப டெய்லினா 1.80 இன்டு Q. வாரத்துல 7 நாள் இருக்கும். 8 - 1 7 வந்துரும். அப்ப 1.8 அப்படி வச்சுக்கங்க. ஹவர்லினா உங்களுக்கு 1.5 இன்டு Q. வீக்லினா ஆ 1.48 இன்டு Q. அதே நான் மந்த்லினா 1.28 இன்டு Q. இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சு பார்த்தாவே உங்களுக்கு ஆப்ஷன் அடிக்கிற மாரி இருக்கணும். அப்ப இது எல்லாம் எதுலேருந்து சார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, குட்ரிச் ஃபார்முலாலருந்து கொண்டு வந்திருப்பாங்க.
அதோட எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப குட்ரிச் ஃபார்முலா இருக்கா சார்? அது ஃபார்முலா அப்படின்னா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா பாப்புலேஷன் பி ஈக்குவல் டு அதாவது குட்ரிச் பீக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. குட்ரிச் பீக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, அதாவது பாப்புலேஷன் பி ஈக்குவல் டு 1.80 இன்டு டி ஹோல் பவர் மைனஸ் 0.1 மனப்படமா இருக்கணும் சார். இதான் அது குட்ரிச்சோட ஃபார்முலா. அதுல பிங்கிறது என்ன சார்? இங்க பி சொன்னா இந்த பிங்கிறது இது அப்படின்னா மேக்ஸிமம் டிமாண்டோட பை இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். டிமாண்டோட பை ஆவரேஜ் டிமாண்ட் எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். ஓகே, இவ்வளவுதான் அது பேசிக். ஓகே சார். அதுக்கடுத்து இதுலயே வந்து கோஇன்சிடென்ட் டிமாண்ட் சொல்லுவாங்க. கோஇன்சிடென்ட் டிமாண்ட்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கோஇன்சிடென்ட் டிமாண்ட் நம்மளுடைய டெய்லி டிமாண்டையும் பிளஸ் ஃபயர் டிமாண்டையும் கூட்டணும். அதான் கோஇன்சிடென்ட் டிமாண்ட். அதே வந்து அவன் உங்களுக்கு டோட்டல் டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டான். டோட்டல் டிமாண்ட் என்னன்னு கேட்டானா, இப்ப மேலே கண்டுபிடிச்ச கோஇன்சிடென்ட் டிமாண்டை வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டா வச்சுக்கிறேங்க. ஹவர்லி டிமாண்டா வச்சுக்கிறேங்க. இது ரெண்டுல எது மேக்ஸிமமா இருக்கோ அந்த கிரேட்டர் வேல்யூ எடுத்துக்கிறேங்க. 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். கோஇன்சிடென்ட் டிமாண்டே தனியா கேட்டிருக்கான் எக்ஸாம்ல. டோட்டல் டிமாண்டே எக்ஸாம்ல தனியா கேட்டிருக்கான். கோஇன்சிடென்ட் டிமாண்ட்னா டெய்லி டிமாண்ட உங்களுக்கு ஃபேர் டிமாண்டோட கூட்டணும். அதுக்கடுத்து டோட்டல் டிமாண்ட்ங்கிறது கோஇன்சிடென்ட் டிமாண்டையும் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டையும் வச்சு அது எது கிரேட்டர் வேல்யூ அதை எடுத்துக்கணும். இங்க வாங்க. The multiplying factor as applied applying the maximum daily water demand in relation to the average per capita daily demand is கேட்டான். அப்ப மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு என்ன மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். கியூவோட இந்த கியூவோட என்ன மல்டிப்ளை பண்றோம் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு எதை பெருக்கிறோம்? 1.8 பெருக்கிறோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து மூவ் பண்ணலாமா? கிளியர்? ஓகே. அடுத்து இப்போ 1.5 எங்க பெருக்கும்? ஹவர்லி டிமாண்டுக்கா பெருக்கும். ஓகேவா? ஏன்னா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து 1531 பாருங்க. இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் ஆஸ் அப்ளைடு அப்படின்னு பீக் இப்பதான் சொன்னேன் கேட்டுட்டான். பீக் ஹவர்லி டிமாண்ட் இன் ரிலேஷன் டு த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ்னு கொடுத்துட்டேன். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்கேன் நம்ம ஹவர்லி டிமாண்டுக்கு கேட்டிருக்கோம். அப்ப என்ன சார் வரும் நமக்கு 1.5ங்கிறது வரும். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் டொமஸ்டிக் டிமாண்ட் கொடுத்துட்டான். அப்ப ஃபேக்டர் அஃபெக்டிங் டொமஸ்டிக் டிமாண்ட்ல நிறைய இருக்கு. கிளைமேட் கண்டிஷன்ல ஆரம்பிச்சு நிறைய இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 8 கிட்டே இருக்கு. என்னன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்க முடியாது. வேணா தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. அந்த சிட்டி வந்து பெருசா இருக்கா சின்னமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சைஸ் ஆஃப் த சிட்டி. அதுக்கு அந்த கிளைமேட் கண்டிஷன் சம்மரா விண்டரா அது மாதிரி அதிக மழை பெய்யக்கூடிய இடங்களா இல்ல மழை அப்படியே ரொம்ப ரேர் அப்படியானா பீப்புள்ஸோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும்? ரிச் பீப்புளா புவர் பீப்புளா? அதிகமா தோட்டம் வளர்க்கறது, அடிக்கடி வந்து கார் வாங்கி கழுவிட்டு இருக்குது, இது மாதிரி பிரச்சனைகளே தண்ணி பாதி வேஸ்ட் ஆகுமா? இல்ல புவர் பீப்புள்ஸா? இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகம் இருக்கா? இல்ல குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் எப்படி இருக்கு? அதுக்கடுத்து பிரஷர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு? சிஸ்டம் ஆஃப் சப்ளை எப்படி இருக்கு? காஸ்ட் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்கு? பாலிசி ஆஃப் மீட்டரிங் குடுத்துருக்காங்களா? இல்ல வந்து கண்ட்ரோல் லிமிட்னா இல்லையா? அப்படின்னு ஒரு 10 விஷயம் இருக்கு. இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியதுதான். அப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கணும். இப்ப நான் சொன்ன விஷயத்துல இங்க என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, கிளைமேட் கண்டிஷன் வச்சு தான் இருக்கும். மத்த எதுவுமே இருக்காது. டெட்ரியன் சிஸ்டம் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும். டைமிங் ஆஃப் வாட்டர் சப்ளை, வாட்டர் சப்ளை ஃபார் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் இது எதுவுமே வராது. அப்ப என்ன வரும் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டொமஸ்டிக் டிமாண்ட்ல கிளைமேட் கண்டிஷன் வச்சு தான் வரும். இங்க குடுத்ததுல. 10ல 1 தான் இருக்கு. அப்ப 1533 பாருங்க. The total water required of city generally assessed of the PCs ஆன்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஒரு சிட்டிக்கு தேவையான டோட்டல் வாட்டர் எதை கன்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் குடுத்துருக்கான். ஓகே. அதுக்கடுத்து கோஇன்சிடென்ட் டிமாண்ட் குடுத்துருக்கான் பில. அதாவது கோஇன்சிடென்ட் டிமாண்ட் குடுத்துட்டான். அதாவது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பிளஸ் ஃபயர் டிமாண்ட். இப்பதான் மேல சொன்னேன். அப்ப இது 2க்கு என்ன வேணும்? கிரேட்டர் வேல்யூ வேணும். அப்ப ஏக்கும் பிக்கு கிரேட்டர் வேல்யூ. இப்பதான் மேல எழுதுனேன். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. 1534 Yes, பாருங்க. sir. The growth of population can be conveniently represented by a curve குடுத்துட்டான். கர்வ்னு வந்தாவே லாஜிஸ்டிக் கர்வ் தான். Which is amenable மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் the type of the curve is அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன சார் வரும் நமக்கு? மேல ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கர்வ் எப்படி இருக்கும்னா லாஜிஸ்டிக் கர்வ் தானே? கிளியர்? ஓகே தானே? அது எப்படி இருக்கு? இப்படி இருக்கும். x plus y இது x இது y னா எவ்வளவு டிமாண்ட் எவ்வளவு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு வந்து பற்றாக்குறை இருக்கு அது மாதிரி. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கண்ணை மூடி அடிக்கலாம். லாஜிஸ்டிக் கர்வ் தான் கொடுக்கும். ஓகே.
1035 வாட்டர் லாஸஸ் இன் வாட்டர் சப்ளை இஸ் அஸ்யூம்ட் அஸ்ன்னு கேட்டிருக்கான். அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் வாட்டர் லாஸஸ் வந்து பெர்சன்டேஜ்ல தான் கேட்டிருக்கான். எவ்வளவு இது வந்து நீங்க ஆ இது பண்றீங்க அப்படின்னு கேட்கல. அப்ப எவ்வளவு வாட்டர் சப்ளை லாஸஸ் இருக்கலாம்னா, இது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொன்னு குடுத்திருப்பான். ஆ வெயிட் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் ஒருத்தன். ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாரி இருக்கு. இதோட பார்த்தேன். வெயிட். " 10 to 15% இருக்கான். கரெக்ட்டா குடுத்துருக்கான் வேல்யூ. " 15% சார். கரெக்ட்டா? ஓகே. கரெக்ட்டா சார் 15% தான் சார். ஓகே. 10 to 15% இருக்கும். அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன்னா 15%. அப்ப வாட்டர் லாஸஸ்ன்னு வாட்டர் சப்ளை கேட்கிறான் அப்படின்னா, லாஸஸ் எந்த அளவுக்குன்னா 15% அளவுக்கு வருது. ஓகே. ஃபிட்டிங்ஸு ஓகே கனெக்ஷன்ல லீக்கேஜ் நடக்குது. அக்கார்டிங் டு குளிச்சிங் ஃபார்முலா. அப்ப இதுல வந்து ஒரு ரவுண்ட் போகணும். அப்ப இதுலயும் எம்பிரிக்கல் ஃபார்முலா நெறைய இருக்கு. அது மூலியமா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ப்ரீமேன் ஃபார்முலா, ஆ அந்த குச்சிலிங் ஃபார்முலா அப்படின்னு நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். எழுதிக்கிறீங்க வரிசையா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த குச்சிலிங் ஃபார்முலா பார்த்துருவோம். குச்சிலிங் ஃபார்முலா என்ன வரும்னா, அதிலேயே குடுத்துருக்கான். 3182 ரூட் பி பாப்புலேஷன். இது வந்து என்னன்னா குச்சிலிங் ஃபார்முலா. அப்ப இதுக்கு ஆன்சர் இதுதான். அதுக்கடுத்து 1135 பாப்புலேஷன் டிவைடட் பை 5 பிளஸ் 10. இது என்ன அப்படின்னா ஃப்ரீமேன் ஃபார்முலா. ஃப்ரீமேன் ஃபார்முலா. அதே சேம் டைம் 5663 5663 ரூட் பி பாப்புலேஷன். இது எங்கே வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்பீடா போகுமா? இதுக்குள்ளே அதிக வேல்யூ இதான். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. அதுக்கடுத்து இப்படி ஒரு ஃபார்முலா இல்ல. என்ன குடுத்திருப்பாங்கன்னா, நேஷனல் கோட் ஃபார்முலா ஒண்ணு இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, Q ஈக்குவல் டு 4637 ரூட் பி வெயிட் அப்படியே இருங்க. ரூட் பி சார் வெயிட் அப்படியே இருங்க. ஓகே. லாஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஓகே. நேஷனல் கோட் ஃபார்முலா சொல்ல மறந்துட்டேன். அப்ப இது என்ன சார் வரும் அப்படின்னா 1 மைனஸ் ரூட் பி டிவைட் பை 2ன்னு வரும். அது எப்படி கொடுப்போம்னா 0.01 ரூட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. பாப்புலேஷன் வந்து 2 லேக்ஸ்க்குள்ள இருக்கும்போது லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த சிட்டில 2 லேக்ஸ் லெஸ் than 2 லேக்ஸ். அப்ப இதெல்லாம் கேட்டதுல எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீமேன் ஃபார்முலா கேட்டிருக்கான். அதிகமா இந்த குச்சிலிங் ஃபார்முலா கேட்டிருக்கான். அதிகமா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவோட அதிகம் கேட்டதில்ல. ஒரு டைம் ப்ராப்ளத்துல கேட்டதுதான் நினைக்கிறேன். இங்க பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்ப இங்க கேட்டதுல நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னா குச்சிலிங் ஃபார்முலா தான் பார்க்க போறீங்க. 3182 ரூட் பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபுல் டோட்டல் வேரியேஷன் 3182 அடையாளம் வச்சுக்கிறது. அப்ப இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எதுன்னா 5663 ஃபர்ஸ்ட் ஸ்பீடா போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது. இல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறதால மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இதே வந்து நேரா வந்து வேற ஃபார்முலாஸ் என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா, அதாவது இப்ப வந்து ஒரு நம்பர் ஆஃப் பயோஜெட் வந்து ஒரு இடத்துல எப்படி குடுக்கணும்? பாப்புலேஷன பொறுத்து அப்படின்னா, சொல்லுவாங்க பயோஜெட் குடுக்கணும் இங்க விபத்து ஏற்பட்டுச்சுன்னா திடீர்னு அங்க இருந்தா தான் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பயோஜெட் குடுக்கக்கூடியது நம்பர் ஆஃப் எவ்வளவு குடுக்கலாம் அப்படின்னா, பயோஜெட் எப்பி ஈக்குவல் டு 2.88 ரூட் ஆஃப் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் ரூட் எடுத்து 2.8 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் பயோஜெட் குடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்பர் ஆஃப் பயோஜெட் குடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. அவ்வளவுதான். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் எவ்வளவு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல இப்படி பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணுங்க. 100 இன்டு அந்த பாப்புலேஷனுக்கு ரூட் பி எடுத்து பெருக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளவு ஸ்டோரேஜ் தண்ணி இருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குது. ஸோ கிளியர். இதெல்லாம் பயர் ஓரியன்டா உள்ளது சொல்றேன். பாப்புலேஷன் தகுந்த மாதிரி இப்ப மக்கள் வசிக்கிறாங்கன்னா, அப்ப பயோஜெட் எவ்வளவு குடுக்கணும், அப்ப அதுக்கு நான் தண்ணி எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். சரி ஓகேவா? ஓகே. இதுனா Yes, sir. கோஸ்டின் ஏரியா சார். இந்த பயணிமலை ஊழியர்னா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடம்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து இதுல என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய
வாட்டர் பிரஷர் அந்த ஃபயர் ஹீட்டர்லேருந்து தண்ணி வந்து குறிப்பிட்ட பிரஷர்ல அடிப்பாங்கல்ல. அத அதோட வாட்டர் பிரஷர் எந்த அளவுக்கு போகும் அப்டின்னா, இருக்கணும் அப்டின்னா, வாட்டர் பிரஷர் வந்து 100 டூ 150 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு இருக்கும். ஏரியா கவர் பண்ற அளவுக்கு. அவ்வளோ ஸ்பீட்ல. அதுக்கடுத்து வந்து எவ்வளவு மெயின்டெயின் அளவுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கணும் அதுலேருந்து அப்டின்னா, 4 டூ 5 ஹவர்ஸ். 4 டூ 5 ஹவர்ஸ் அளவுக்கு. கன்டினியூஸா. ஓகே. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஆ வேற கேட்க பயர் ஓரியன்டடா கேட்க வாய்ப்புகள் வந்து அவ்வளவுதான் சார். வேற எங்கேயாச்சும் நான் பயர் ஓரியன்டடா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தெரியாது எல்லாமே இவ்வளவுதான். அடுத்து போவோம். எதுக்கு கீழ கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன். அப்ப அடுத்து பாருங்க. இதுல வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் குடுத்துட்டேன். ஓகே. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பேசிக்கா அந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் இருக்கும். அங்கே டிமாண்ட் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். நினைக்கிறேன். படிக்காம நீங்க வந்ததை விட ஃபுல் ரிவிஷனுமே இங்க நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதோட. ஓகே. 1736 முடிஞ்சாச்சு. The design period of water supply project is taken as இங்க தான் விஷயம் இருக்கு. அதாவது இந்த டிசைன் பீரியட் நிறைய பேருக்கு மனப்பாடமே ஆகாது. ஓகேவா? அவங்க வந்து 50 வருஷம் ஒரு டேமுக்கு வந்து டேம் ரிசர்வ்க்கு 50 வருஷம் அப்படின்னு ஒவ்வொன்னுக்கு மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனா டக்குனு மறந்து போயிரும். இத நீங்க எளிமையா வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த டிசைன் பீரியட் பொறுத்தவரை பெரிய விஷயத்த ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் பிட்ஸ்ல எப்பயுமே இருக்கு. ஒரு பெரிய டேம் கட்டுறோம் அண்ட் ரிசர்வேயர் அப்படின்னா டிசைன் பீரியட் 50 இயர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு மறக்காது. பொதுவான இருக்கக்கூடிய விஷயம். சார் கிளியர்? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு Yes, சொல்றேன் sir. பாருங்களேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு இரிகேஷன்ல படிச்சிருப்பீங்க. மெயின் கேனாலோட தண்ணி போகும். அதுலேருந்து மெயின் பைப் கொண்டாருவீங்க. அதுலேருந்து சப்மெயின் கொண்டாருவீங்க. அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டரி கொண்டாருவீங்க. அதுலேருந்து மைனர் அப்புறம் ஃபீல்டுக்கு போயிடும். அவுட்லெட் மூலமா ஃபீல்டுக்கு போயிரும்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா சார்? இது கேனால், மெயின் கேனால். அதுலேருந்து மெயின்ஸ் பிரிப்பீங்க. அதுக்கடுத்து சப்மெயின் பிரிப்பீங்க. அதுக்கடுத்து என்ன குடுத்துருப்பீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ல டிஸ்ட்ரிபியூட்டரே பொதுவா வைங்க. மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர் மைனர் ரெண்டுமே. அதுக்கடுத்து மைனார்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கடுத்து இது அவுட்லெட் லாஸ்ட்டா ஃபீல்டுக்கு போகும்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாரும் கிளியரா? இது புரியுதா? இரிகேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஓகே தானே? இது ஒத்தையும் Yes, sir. தெரிஞ்சா போதும். மனப்பாடமே பண்ண வேண்டியதில்ல. 30ங்கிற நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கேனால் டிசைன், மெயின் கேனால் டிசைன் எவ்வளவு சார் அப்படின்னா 30. அதுக்கடுத்து மெயின் சப்ளை பைப். அப்ப இந்த மெயின் பிரிக்கிறோம்ல, அத மெயின் சப்ளை பைப்னு பிடிங்க. அப்ப மெயின் சப்ளை பைப்புக்கு 30. அதுக்கடுத்து சப்மெயின் பைப்புக்கு 30. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 30. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கடுத்து லாஸ்ட்டா ஃபீல்டு இருக்குல்ல, இங்க ஃபீல்டு இருக்காது. என்ன இருக்கும்? பம்ப் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அத. கிளியர்? இங்க ஃபீல்டு இருக்காது சார். இரிகேஷன் பண்றது இங்க என்விரான்மென்ட் நீங்க தண்ணி கொண்டு போறது. இங்க ஒரு லாஸ்ட்டா பம்ப் ஹவுஸ் அது 30. அப்ப நான் எழுதுறேன் பாருங்க. டேம் அண்ட் ரிசீவர் 50 எழுதிருக்கேனா? இங்க பாருங்க எல்லாத்துக்கும் எழுதுறேன் நான். அதாவது கேனால்ஸ் வந்து டிசைன் பண்ணும்போது 30 இயர். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மெயின் சப்ளை பைப் 30 இயர். அதுக்கடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சப்மெயின் மெயின் ரெண்டே 30 தான். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எழுதிக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 30 இயர். அதுக்கு பம்ப் ஹவுஸ். லாஸ்டா ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல அதான் பம்ப் ஹவுஸ். வீடு, பம்ப் ஹவுஸ், வீடு, அங்கே வயல், ஃபீல்டுன்னு சொல்லுவோம். 30 இயர்ஸ். இது எல்லாம் 30 இயர்ஸ் சார். எத்தனை? 1, 2, 3, 4. மனப்பாடம் பண்ண வேண்டியது. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இப்ப Yes, sir. இப்ப அடுத்து 15 நம்பருக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. இப்ப வந்து 15 இயருக்கான நம்பருக்கான விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டார் வந்து ஓகேவா? பம்ப் மோட்டார் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு கேரண்டி குடுப்பான்னா, 15 வருஷத்துக்கு. அப்ப பம்ப் மோட்டாரோட வந்து 15 வருஷம் குடுப்பான். அப்ப சர்வீஸ் பண்றதுக்கு 15 குடுப்பான். அப்ப சர்வீஸ் இயர்ன்னு வச்சுக்கோங்க. அது 15 தான். அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அப்பப்ப எத்தன டைம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 15 வருஷத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணணும். அப்ப மொத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இதுல 4, இதுல 1 5, இதுல 1 3. 8 வேல்யூ நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஆனா இப்ப இனிமே 8 வேல்யூ மனப்பாடம் பண்ண மாரியே உங்களுக்கு இருக்காது. இந்த இந்த கேட்டகரி வந்து ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, எது 30ன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். அதுக்கடுத்து மோட்டார் வாங்குனா அது 15 வருஷம். அது சர்வீஸ் பண்றதுக்கு 15, ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 15 அவ்வளவுதான். அப்ப டேம் அண்ட் ரிசர்வ்க்கு பொதுவா 50 வருஷம்னு உங்களுக்கு தெரியும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே தானே சார்? இனிமே Yes, இதுல வந்து sir. குழப்பமே இருக்கக்கூடாது. மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்க வாங்க. இது வந்து வாட்டர் சப்ளை லைன் குடுக்குறேன். இதே மாரி சானிட்டரிக்கு மாறும். அங்கேயும் நான் அடையாளம் உங்களுக்கு குடுக்குறேன் வித்தியாசம்.
இந்த டிசைன் பீரியட் பாருங்க வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டான். அவன் பொதுவா வந்து வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் கேட்டிருக்கான். அது இதுல வராது. வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா 20 to 30 வருஷம் மேக்ஸிமம் 30 வருஷம் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப மெயின் சப்ளை பைப் வந்து 30 வருஷம் கொடுக்குறோம்னா அப்ப அது வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் வரை இழுக்கணும் தானே கொடுத்துருக்கோம். அப்ப 20 to 30 வருஷம் மேக்ஸிமம் 30 வருஷம் சொல்லுவாங்க. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே, அடுத்து 1538 The fire demand of city may be worked out by கொடுத்துருக்கான். அப்ப என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபயர் டிமாண்டுக்கு உங்களுக்கே தெரியும். என்ன சார் எடுத்துக்கிறோம்? என்ன ஃபார்முலா வரும்? ஃப்ரீமேனு, குன்ஸ்லிங், பஸ்டன் எல்லாமே தான் எடுத்துக்கிறோம் ஃபயர் டிமாண்டுக்கு. ஈஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இங்க என்ன வருவான்? 33 என்ன வரும்? 33 82 ரூட் பி. ஃபர்ஸ்ட் என்ன? 55 62 ரூட் பி. ஃப்ரீமேன் என்ன? 113 பை இங்க என்ன வரும்? 5 பிளஸ் பி டிவைட் பை 100 வரும். அதான் மேல வந்து 0.01 போட்டிருப்பீங்க. சார் கிளியர்? இப்படிதான் எழுதிருப்பீங்க மேல. ஓகேவா? எழுதிட்டீங்களா சார்? 31 82 56 63 சாரி. இங்க 1132 அவ்வளவுதான். இங்க பி பை பை பிளஸ் 10 மாத்தி எழுதிட்டேன் சாரி. ஃப்ரீமேனுக்கு வந்து இது வராது. இதுதான் வரும். பி பை பை பிளஸ் 10. ஓகே. ஓகே. அடுத்து 5 6 6 3 தானே மேல பார்த்தோம். ஓகே. இதே இதுக்கு வரும். நேஷனல் கோடுக்கு 4 6 3 7 அதுக்கு தான் அப்படி வரும். 1 மைனஸ் ரூட் பி டிவைட் பை 100 0.01 அப்படின்னு வரும். ஓகே. அப்ப இங்க என்ன வரும்னா எல்லாமே தான் வரும் ஃபயர் டிமாண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபயர் டிமாண்டோட ப்ரெஷரு அதுக்கடுத்து எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா அது எல்லாமே சொன்னேன். அதெல்லாம் மேலே பார்த்தாச்சு. இங்க ரிப்பீட் பண்ண வேணாம். இங்க டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பெர் மினிட்ஸ்க்கு 1100 லிட்டர் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? தண்ணி வந்து சப்ளை கொடுக்கணும். அதனால அடுத்தது பார்த்துக்கலாம். அஸ் கம்பேர்டு டு ஜியோமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் கொடுத்துட்டு அடிப்படை இன்க்ரீஸ் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இது எழுதிக்கிறோம். கம்பேரிசன் எழுதிக்கிறோம். அடிப்படை மீன் மெத்தட், ஜியோமெட்ரிக்கல் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் எல்லாத்துக்குமே. அப்ப எப்படி சார் வரும் அப்படின்னா இருக்கிறதுலேயே நமக்கு வந்து ஜியோமெட்ரிக்கல் இன்க்ரீஸ்மெண்ட் மெத்தட் தான் அதிகமா இருக்கும் அக்யூரசி லெவல் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாரு அப்படின்னா இன்கிரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாரு அப்படின்னா அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகே, இதுதான் ஆர்டர். என்ன கேட்டிருக்கான்? as compared to geometrical increase method. அப்ப geometrical increase method ஆஃப் forecasting population, arithmetic increase method gives அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இது கொஞ்சம் இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அவன் என்ன கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னா நம்மளோட geometrical increase method வந்து கூட கம்பேர் பண்ணுங்க. எதை கம்பேர் பண்ணுங்க? arithmetic increase method எப்படி இருக்கு? அப்ப as compared to geometrical increase method for forecasting population. அப்ப நீங்க இதோட கம்பேர் பண்ணும்போது அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். அப்ப இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த அரித்மெட்டிக் எப்படி இருக்கு? இன்க்ரீஸா டிக்ரீஸா? அதாவது ஹையர் வேல்யூ லெஸர் வேல்யூ? என்ன சார் அர்த்தம்? லெஸர் வேல்யூ. ஓகேவா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு அக்யூரசி மெத்தட் ஜியோமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் தான் அதிகம். அதுக்கு அடுத்து தான் ரெண்டாவது ரேங்க் வந்து ஐஏஎம் இன்கிரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். அதுக்கு அடுத்து தான் ஏஎம் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். அப்ப என்ன வரும்? இது லெஸர் வேல்யூ தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட ஜியோமெட்ரிக்கல் மெத்தட் கம்பேர் பண்ணனா ஜியோமெட்ரிக் மெத்தட் எப்படி இருக்குன்னு கேட்டானா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். புரியுதா? ஓகே சார். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1540 பாருங்க. டிசைன் பீரியட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் கொடுத்திருக்கோம். அப்ப டிசைன் பீரியட் எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா அப்ப உங்களுக்கே தெரியும் இப்ப பாப்புலேஷன் ஃபோர்காஸ்ட்ல என்ன செஞ்சிருப்போம்னா எல்லா ஃபார்முலாவிலுமே யாரை கன்சிடர் பண்ணியிருப்போம்? யார் கன்சிடர் பண்ணி எதை டிசைன் பண்ணுவான்? மக்கள் தொகை. ஓகே, இதானே அதான் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அதுலயே இருக்கு. பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அவ்வளவுதான். ஃபியூச்சருக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு வச்சு தான் நம்ம டிமாண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். வாட்டர் சப்ளை எவ்வளவு டிசைட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன வரும்? ரேட் ஆஃப் growth ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चन விடவே கூடாது. ஓகே, 1541 ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் கொடுத்துட்டோம். அப்ப ஹாட் வாட்டர்னா உங்களுக்கு தெரியும் கடின நீர்னு சொல்லுவாங்க. கடின நீர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். என்னென்ன சார் இருக்கு நமக்கு? கால்சியம் Ca2+ சொல்லுவாங்க, மெக்னீசியம், அதுக்கடுத்து மாங்கனீஸ் அதான் சரி மெக்னீசியம் சொல்லுவாங்க,
அதான் சல்பேட் SO4 2- சொல்லுவாங்க, மெக்னீசியம் சல்பேட் இல்ல கால்சியம் சல்பேட் இதே மாதிரி இருக்கும். அதாவது கால்சியம், மெக்னீசியம், CaSO4, MgSO4ல இருக்கக்கூடிய அந்த சல்பேட். மெக்னீசியம் சல்பேட் வந்து இல்ல, கால்சியம் சல்பேட்டும் வரும். அப்ப எல்லாமே இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ஹாட் வாட்டர் என்னென்ன கண்டெயின் ஆயிருக்குன்னு கேட்டா எல்லாமே கண்டெயின் ஆயிருக்கு. அதிலேயே வந்து டெம்பரரி கார்னர்ஸ், பெர்மனன்ட் கார்னர்ஸ் இருக்கும். டெம்பரரி கார்னர்ஸ்க்கு என்னன்னா கார்பனேட், பைகார்பனேட். அதே பெர்மனன்ட் கார்னர்ஸ்க்கு என்ன அப்படின்னா இந்த கால்சியம், அதான் அந்த குளோரைடு, சல்பேட்டு இதெல்லாம் மொத்தமா வந்து அதுல இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வரும்போது சொல்லுவேன். அந்த டெம்பரரி கார்னர்ஸே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பனேட் கார்னர்ஸும், பெர்மனன்ட் நான் கார்பனேட் கார்னர்ஸும் சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அப்ப டோட்டல் கார்னர்ஸ் ஈக்குவல் டு கார்பனேட் கார்னர்ஸையும் நான் கார்பனேட் கார்னர்ஸையும் கூட்டணும். அப்ப இது நமக்கு நான் கார்பனேட் கார்னர்ஸ் கூட்டணும். நமக்கு ப்ராப்ளம் கேட்கறான் அப்படின்னா டோட்டல் கார்னர்ஸோட அல்கலினிட்டி அதிகமா போச்சு அப்படின்னா அல்கலினிட்டி அதிகமா போச்சு அப்படின்னா நம்மளுடைய கார்பனேட் கார்னர்ஸ டோட்டல் கார்னர்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதே வந்து டோட்டல் கார்னர்ஸ் வந்து அல்கலினிட்டிய விட அதிகமா போச்சு அப்படின்னா கார்பனேட் கார்னர்ஸ அல்கலினிட்டியோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அல்கலினிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, பி அல்கைலேட்டின்னு சொல்லுவாங்க. நாப்தலின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். எம் அல்கைலேட்டு சொல்லுவாங்க. மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா, ஆ ஸ்டீல் சாரி பிங்க்லேருந்து கலர்லெஸ்ஸா மாறும். அதுக்கடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து லைட் ஸ்டீல் கலரா மாறும். பிங்க் கலரா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் கலர் சொல்றேன். பிங்க் கலரா மாறும்னு சொல்லுவாங்க. எண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நடக்கிறது வந்து பி அல்கைலேட்டி அதாவது நாப்தலின் இண்டிகேட்டர் வச்சு செயல்படுத்துவோம். 2வது எம் அல்கைலேட்டி மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் செகண்ட் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடியது. இதான் அல்கைலேட் லெவல். அப்ப அல்கலினிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன வரும் அப்டின்னா உங்களுக்கு CO3 2 மைனஸ், HCO3 மைனஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இந்த OH மைனஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. போக போக வந்து pH வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் அங்க வரும்போது நான் சொல்றேன். ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் சார் அப்டின்னா எல்லாமே வரும் உங்களுக்கு. ஹாட் வாட்டர்ல எல்லாமே இதாயிருக்கு. இதே வாட்டரோட டைப் வந்து குடுத்துருப்பான். இப்ப நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் என்ன சொல்லுவாங்க? போர்ட்டபிள் வாட்டர் இருக்கு, பவர்டேபிள் வாட்டர் இருக்கா? அது மாரி நெறைய வாட்டர்ஸ் இருக்கு. மினரல் வாட்டர்ஸ், ஓகே. இது மாரி நெறைய வாட்டர் இருக்கு டைப்பு. அதாவது நமக்கு போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத என்ன செய்யலாம்? அதுதான் வந்து ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு வச்சிருக்கோம் நல்ல வாட்டர். அதே வந்து பவர்டேபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன வாட்டர் சார் அப்படின்னா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அத குடிக்க முடியாது. கண்டாமினேட்டட் வாட்டர்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ்லாம் அதுல இருக்கும். ஆர்கானிசம் இருக்கும். அதான் கண்டாமினேட்டட் வாட்டர். பொல்யூட்டட் வாட்டர்னா அன்வான்டட் மெட்டீரியல்ஸ்லாம் கலந்து அந்த வாட்டரே வந்து கெட்ட ஸ்மெல் அடிச்சுட்டு கருப்பு நிறத்திலயோ, இல்ல ப்ரௌன் கலர்லயோ இருக்கும். அதான் பொல்யூட்டட் வாட்டர். அதே பியூர் வாட்டர்ங்கிறது என்ன? வார்த்தையில வேணா பியூர் இருக்கும். ஆனா இது வந்து குடிக்க முடியாது. அன்டிசபிள் டூ ட்ரிங்கிங். இது என்ன சொல்லலாம் அப்டின்னா, ரெயின் வாட்டர் ஒன் ஆஃப் த பியூர் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா குடிக்கிறதுக்கு அத பயன்படுத்திக்க முடியாது. ஏன்னா நமக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாமே என்ன செஞ்சிருக்கும்? நைட்ரஜன் ஆக்சைடு எல்லாமே அட்மாஸ்பியர்ல கலந்து புகையா இருக்கும். புகை மண்டலமா. மழை பெய்யும்போது அது சேர்ந்து கரைஞ்சு வரதுனால, அதுதான் சுவர்களுக்குன்னா ஆசிட் ரெயினா மாறி என்ன செய்யுது? அது பெயிண்டோட தன்மைய இழக்க வைக்கிறது. கரோசன் ஏற்படுத்துறது. தாஜ்மஹால் பொலிவு எழுதுறதுக்கான காரணமும் இந்த சல்பூரிக் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு தான். நைட்ரஜன் ஆக்சைடு தான். ஆ அதுக்கடுத்து அப்ப அந்த அந்த மாரியான ரெயின் வாட்டர் பார்க்கறதுக்கு பியூர் வாட்டரா இருந்தாலும், சொல்றது பியூர் வாட்டர்ன்னு சொன்னாலும் அது குடிக்கலாம் முடியாது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மினரல் வாட்டர். மினரல் வாட்டர்ங்கிறது நீங்க நார்மலா வாங்கி குடிக்கக்கூடியது தான். வாட்டர் கேன் வாங்கி குடிக்கிறீங்க மினரல் வாட்டர்ன்னு சொல்லிட்டு. அதுல நல்ல மினரல்ஸ் வந்து கன்டெயின் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, இரும்பு, அது கால்சியம், மெக்னீசியம், அயன்ஸ்லாம் இருக்கும் அதுல. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. அப்போ ஒரு ஹாட் வாட்டர்ல என்னென்ன சார் இருக்கும் Yes, அப்டின்னா, sir. கால்சியம், மெக்னீசியம், சல்பேட்ஸ் இது எல்லாமே கலந்திருக்கும். ஓகே. இப்ப எழுதிக்கங்க சார். இப்ப அடுத்து இது டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல வந்து உணவு பொருட்கள் எழுதிக்கிறங்க. இப்ப வந்து சாலிடோட சைஸ் எப்படி சொல்லலாம் அப்டின்னா, மொத்தம் 4 வகையான சாலிட் இருக்கு. செட்டில்னா படியக்கூடிய சாலிட், செட்டில் சாலிட்ஸ். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சஸ்பெண்டட்னா மேல மிதக்கக்கூடியது. சஸ்பெண்டட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கொலாய்டல் அப்டின்னா, க ப க அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு நடுவுலயே சுத்திட்டே இருக்கும். ரொம்ப ஃபைனஸா இருக்கும். கொலாய்டல் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து டிசால்வ்டுன்னா, தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிரும். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. உப்ப போட்டா கரைஞ்சு தண்ணி உள்ள இருக்குல்ல. உள்ளுக்குள்ள மினரல்ஸா கரைஞ்சு உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப செட்டில் வந்து எவ்வளவு இருக்கும் அப்டின்னா, 10 மைக்ரானுக்கு மேல இருந்துச்சுன்னா அது செட்டிலபிள் ஆயிரும். அதே 1 டூ 10 மைக்ரானுக்குள்ள இருந்துச்சு அப்டின்னா சஸ்பெண்டட். அதே 1 டூ 10⁻³ மைக்ரான் வரை இருந்துச்சுன்னா கொலாய்டல். லெஸ் தென் 10⁻³ மைக்ரான் கீழ போயிருச்சு அப்டின்னா, அது டிசால்வ்டு. உள்ளுக்குள்ளே கரைஞ்சிரும் மினரல்ஸ் மாரி அப்டின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து பார்ட்டிகிள் சைஸ் வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே சார். அப்ப Yes, sir. 1742 பார்ப்பாங்க. இந்த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அப்ப ஒரு பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு அதிகப்படியான சோர்சஸ் எது? நீங்களே பாருங்க.
லேக்கா, குளத்துலேருந்தோ, இல்ல பாண்ட் சொல்லி குட்டையிலேருந்தோ, இல்ல அதுக்கடுத்து என்ன குடுத்துருக்காங்க? அதாவது ஸ்ட்ரீம் குடுத்து ஓடைன்னு சொல்லுவாங்க. ரிவர் வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேஜர் சோர்ஸ் எது சார்? ரிவர் தான். ஓகேவா? ரிவர் தான் அதிகப்படியான மூலாதாரத்த குடுக்குது வாட்டர் சப்ளைக்கு. இப்ப செம்பரம்பாக்கம் ஏரியா சொல்றாங்கல்ல சென்னையிலலாம். ஓகே அது மாரி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே பார்த்துக்கங்க. 1543 3 மந்த் ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் த ஃபயர் டிமாண்ட் லிட்டில் பை மினிட்ஸ் இஸ் கிவன் பை. இப்பதான் மேல சொன்னேன். 113 பை என்ன குடுத்தேன்? பிடியோட பை பை வரும் பிளஸ் 10 குடுத்துருப்பேன். நான் மாத்தி எழுதிட்டேனோன்னு சொன்னேன்னா அதான். அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏலயே உட்கார்ந்திருக்கு பாருங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 31, 82 ரூபிங்கிறது கொஸ்டின் ஃபார்முலா. 5, 6, 6, 3 ரூபிங்கிறது ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஃபார்முலா. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப என்ன சார் வரும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. 1544 பாருங்க. P is the present population. P is the population estimated after in years. And I is the hours percentage growth. Then according to geometric English method கொடுக்கலாம். geometric English method எப்படி சார் வரும்? P நாட் இருக்கான் 1 plus என்ன வரும்? R divided by 100 whole power n equal to எந்த வருஷம் கேட்கறோம் அந்த சொல்ற பாப்புலேஷன் Pn அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த டேம் கண்டிப்பா இது வராது. பிளஸ் வச்சிருக்க இது வராது. இதுல ஒண்ணு இருக்கணும், இல்ல இதுல ஒண்ணு இருக்கணும். இதுல மேல 1 by n இருக்கு இது வராது. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கான்? அந்த ஆர வந்து ஐன்னு குடுத்துட்டான். அப்ப இங்க ஐன்னு குடுத்துருக்கான் ஆர வந்து. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? கவனிக்கிறீங்களா எல்லாருமே? இல்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆ? கவனிக்கிறீங்க தானே? ஓகே. சார் ஓகே. அடுத்து க்ரௌண்ட் வாட்டர் குடுத்துருக்கான் சார். ஓகே. நிலத்தடி நீர். க்ரௌண்ட் வாட்டர். 1845. இப்ப வந்து நமக்கு தெரியும். எல்லாரும் நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கிராமப்புறத்துல கூட நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, க்ரௌண்ட் வாட்டர் வந்து ஒரு பியூர் வாட்டர் நிலத்தடி நீர் அப்படிலாம் இல்ல. அதுல ஹார்னஸ்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம போர்லாம் தண்ணி வந்து இப்ப வயலுக்கு பாய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எள்ளுக்குள்ளைக்கோ இது மாரி பேச்சுக்கு இது பாசனம் செய்றாங்க மீன் பாசனம் அப்படின்னா, அங்க தண்ணி வந்து சாப்பிடும்போதே என்ன செய்வாங்க? சா அது ஏதோ வயல்ல வேலை நடந்துட்டு இருக்கும்போது சாப்பாடு வீட்ல இருந்து வரும். அங்கேயே சாப்பிடுவாங்க. தண்ணி அங்கேயே குடிச்சுருவாங்க. அத குடிக்கக்கூடாது. அத குடிச்சாவே வந்து அந்த கார்னஸோட தன்மை அதிகமா இருக்கனால ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன வரும்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் சூடு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. நீர் எரிச்சல் பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா, ஹார்னஸோட பிரச்சனை தான். அது தண்ணியில ஹார்னஸ் இருக்கிறது தான். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது அவங்களுக்கு தெரியாது. ஓகே. நமக்கு சிவில் இன்ஜினியருக்கு தெரியும். அப்ப வாட்டர்ல வந்து இப்ப நார்மல் கிரவுண்ட் வாட்டர்ல ஹார்னஸோட தன்மை இருக்கும். அந்த லிமிட் குடுத்திருப்பாங்க. 75 115 பிபிஎம்குள்ள இருக்கு. அப்படின்னா, அது ஹார்னஸ் வந்து அ ஓரளவுக்கு ட்ரிங்கிங்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டகரில குடுத்திருப்பாங்க. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. உங்களுக்கு எஸ் சார் 300ன்னா மேல போச்சுன்னா, ஹார்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் குடிச்சோம்னா அவ்வளதான். கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் உங்களுக்கு. சோ ஓகே. அப்ப ஹார்னஸ் அ ஒரு 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 மனுஷனுக்கு கிட்னி பிரச்சனை வருது அப்படின்னா, அவன் வந்து ஹார்னஸோ, குளோரினோ தண்ணீல அதிகம் சேர்த்து வச்சுக்கிறத குடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் வாழ்க்கைய வந்து அவன் இழந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப வாட்டர்ல அதிகப்படியான குளோரின் கலந்திருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். நான் பின்னாடியே பார்த்துருப்போம். குளோரின்லயே பார்த்துருப்போம். அதிகமா போச்சுன்னா என்ன எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னா, கிட்னிய தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். எப்படி சல்பேட் வந்து இந்த வயித்து வலி ஏற்படுத்துது அது மாரி. லாக்ஸிலிட்டி எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. நான் கீழ சொல்றேன். அப்ப அதே மாரி ஹார்னஸும் என்ன செய்யும் அப்படின்னா, கிட்னி ஓரியன்டடா ஃபர்ஸ்ட் பாதிக்கும். ஓகேவா? நெறைய பாதிப்புகள் இருக்கு ஹார்னஸ்னால. அதுல இது ஒண்ணு. ஓகே. அப்ப க்ரௌண்ட் வாட்டர் குடுத்துருக்காங்க. க்ரௌண்ட் வாட்டர்ங்கிறது என்ன சார்? ஒவ்வொரு ஆப்ஷன் தகுந்த மாரி தான் கொண்டு வரோம். ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பர் கன்டெயின் டிசால்வ்ட் சாலிட்ஸ். ஓகேவா? அதாவது க்ரௌண்ட் வாட்டர் தண்ணீல எந்த ஒரு இதுவுமே மிதக்காது. ஆனா என்ன இருக்குன்னா, டிசால்வ்டு அதாவது கண்ணுக்கே தெரியாத அந்த உப்பு தன்மைனா படிச்சுங்க. அதான் CA, கால்சியம், மெக்னீசியம், சல்பேட்டு, குளோரின் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? எல்லாம் என்ன செய்யும்? கண்ணுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? கரைஞ்சு காணப்படும். தண்ணியோட தனியா காணப்படும். நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. அது கரைஞ்சு டிசால்வ்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது எப்படி இருக்கும்? லெஸ் தென் 10⁻³ மைக்ரான் அளவுக்கு இருக்கும். ஒரு மைக்ரானே 10⁻³ எம்எம்னு சொல்லிட்டேன். அப்ப அதுவே 10⁻³ மைக்ரானா அப்ப எந்த அளவுக்கு கண்ணுக்கே தெரியாது உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப ஏதாச்சும் கெமிக்கல் சொல்யூஷன் சேர்த்து தான் அது கலர் மாறத வச்சு கண்டுபிடிக்கலாம். கெமிக்கல் லேப்ல பண்ணியிருப்பீங்கல்ல. சில வாட்டர்ஸ்லாம் எடுத்து நீங்க ஆ டைட்ரேட் பண்ணுவீங்க இண்டிகேட்டர வச்சு. அப்ப டைட்ரேட் பண்ணும்போது என்ன செய்யும்? கலர் மாறும். அப்பதான் அது ஹார்ட்னஸா இருக்கு. இல்ல இந்த வாட்டர்ல வந்து இது கலந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப ஹார்ட்னஸ்க்குன்னா நீங்க என்ன செய்வீங்க? இடிடி மெத்தட் பண்ணுவீங்க. ஓகேவா? என்ன செய்வீங்க நீங்க? டைட்ரேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிடா? அதே வந்து டைட்ரேட் இண்டிகேட்டரா என்ன யூஸ் பண்ணுவீங்க? எரித்ரோபிளாக்டிக் யூஸ் பண்ணுவீங்க. ஒயிட் ரெட்க்கு ஸ்டீல் ப்ளூ கலர் வரும். ஹார்னஸ் இருந்துச்சுன்னா. கிளியர்? ஞாபகம் இருக்கா? லேப்ல பண்ணியிருப்பீங்கல்ல. ஓகே தானே? ஓகே. EDTA எத்திலீன் டைமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். அதான் வரும். எரித்ரோபிளாக்டிக் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி பார்த்தாலும் சொல்றேன். அப்ப இங்க என்ன இருக்கு? சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எதுவுமே இருக்காது.
ஆனா அதுல வந்து நிறைய பாக்குறதுக்கு பியூர் வாட்டர் மாதிரி இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்கு? டிசால்வ்டு சர்வீஸ் அதிகம் இருக்கு. ஹார்ட்னஸோட தன்மை அதிகமா இருக்கு. குளோரின் வாட்டர்ல. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து. Yes, sir. அடுத்து பாருங்க. 1546 ரிவர் வாட்டர் மே ஹேவ் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப ரிவர் வாட்டர் மே ஹேவ்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கு. மோர் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்ட் லெஸ்ஸர் டிசால்வ்டு சாலிட்ஸ். அப்ப சர்ஃபேஸ்ல போகக்கூடிய ரிவர் வாட்டர்ல என்னன்னா, அதாவது அதிகப்படியானது கலந்து வந்துட்டே இருக்கும். இப்ப ரிவர்ல தண்ணி ஓடிட்டுன்னா பாருங்களேன், அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு வரும் எல்லாத்தையுமே. செடி செத்த ஏதாச்சும் தூக்கி போட்டுருக்காங்க இறந்த உயிரினங்கள அப்படின்னா, இல்ல ஏதாச்சும் பொருள வந்து இது பண்றாங்க, இல்ல வந்து அதுல குளிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கலந்து வர்ற மாரி இருக்கு. அப்ப மோர் சஸ்பெண்டட் சாலிட் இருக்காங்க. அதுல வந்து அதிகமா டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்காது. அப்ப கிரவுண்ட் வாட்டர்ல டிசால்வ்டு சாலிட் மேக்ஸிமம், சஸ்பெண்டட் கம்மி. அது வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அது சப்சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரிவர் வாட்டர்ல சஸ்பெண்டட் வந்து அதிகமா இருக்கும். டிசால்வ்டு கம்மியா இருக்கும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் கரெக்ட்டா பிக் பண்ணணும். அடுத்து. அடுத்து பாருங்க சார். இந்த ஹார்னஸ் சொன்னேனே, ஹார்னஸ் வந்து 3 ஸ்கேல் வந்து மெஷர் பண்ணுவாங்க. பின்னாடி வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. கிளார்க் ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ், அமெரிக்கன். கிளார்க் ஸ்கேல்ல வந்து உங்களுக்கு 14 புள்ளி அளவுக்கு தான் இருக்கணும். பிரிட்டிஷ் வந்து 10 அளவுக்கு தான் இருக்கணும். அமெரிக்கன் வந்து 17 அளவுக்கு தான் இருக்கணும் பிபிஎம்ல. ஹார்னஸ் லிமிட். அதுக்கு மேல போனுச்சுன்னா அது ஹார்னஸ் கம்மி இருக்குன்னு அர்த்தம். வாட்டர்ல. வேற வரப்ப சொல்றேன். 1547 பாருங்க சார். Coloration of cast by iron and manganese when their concentration are respectively greater than. நிறைய பேருக்கு இது ஒரு கொஸ்டின் வந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பான். இதுல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். அப்ப இதுல வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. நான் மொத்த வேல்யூ ஒரே இடத்துல கொடுக்குறேன். அப்படியே பாத்துக்கிறேன். நான் எழுதுறேன். ஓகே சார். 8. ஓகே. இப்ப வந்து ஒரு அயன் வந்து எவ்வளவு லிமிட்டுக்குள்ள இருக்குன்னா, மாங்கனீஸ் எவ்வளவு லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப அயன் பொறுத்தவரை எழுதிருங்க. 0.3 ppm. ppm பெர்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மில்லிகிராம் அப்ப ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல் வந்து இப்ப டர்பேட்னா சிலிக்கா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க ppm வந்து பெர்ஸ் பெர் மில்லியன் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, 1 மில்லிகிராம் சிலிக்கா எடுத்து 1 லிட்டர் வாட்டர்ல கலக்கிறது சொல்யூஷன். அதான் அதுக்கான மீனிங். அப்ப 0.3 ppm கீழ போய் இருக்கணும். இருக்கிற இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அது மாதிரி. இதே மாங்கனீஸ் பத்தி பேசணும் அப்படின்னா, மாங்கனீஸ் பத்தி பேசும்போது புக்ல ஒண்ணு குடுத்திருப்பான். என்ன குடுத்திருப்பாங்கன்னா 0.05 ppm குடுத்திருப்பான். அதுதான் ரவுண்ட் அப் பண்ணி இங்க இங்க என்ன குடுத்திருக்கான் அப்படின்னா, இங்க வந்து இங்க 0.3 இருக்கு. ஆனா 0.1 தான் இருக்கு. ஆனா 0.05 இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 0.1 இருக்கு அயனுக்கு. அப்ப இது கண்டிப்பா வராது. ஆனா ஒரு சில புக்ல வந்து இந்த மாங்கனீஸ்க்கு 0.1 அதான் ppmக்குள்ள இருக்கணும். ppm தான் மில்லிகிராம் பெர் லிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு சில புக்ல இருக்குங்கிறதுனால தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இங்க வந்து இது இது 2யும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த அயன் அண்ட் மாங்கனீஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஏ வந்து டிக் பண்ணி ஆன்சர் கொடுங்க. இதை தவிர்த்து எக்ஸாம்ல என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்கோ அதான் எழுதிக்கலாம். ஒருவேளை இது அயன் வந்து எக்ஸஸா போயிடுச்சு. இதையும் எழுதிக்கிறீங்க. எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, கலரை வந்து கிளாத் கலர்ல வேற மாதிரி மாத்தி விட்டுரும். இப்ப வந்து கிளாத்ல வந்து சாயம் வெளுக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப வந்து அயன் கண்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்னா டிஸ்கலரேஷன் வந்துடும். டிஸ்கலரேஷன் இன் கிளாத்ஸ். ஓகே. அதுக்கடுத்து வந்து எக்ஸஸ் மாங்கனீசியம். சரி எக்ஸஸ் மாங்கனீசியம் மாங்கனீஸ் எக்ஸஸா போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அரிமானம் இன்க்ரஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, படிகிறது பூ படிகிறது இந்த மாதிரி பிரச்சனை மெயினா உள்ள பாயிண்ட் வந்து எழுதுறேன். இது எக்ஸஸா போச்சு அப்படின்னா மெயினா பாயிண்ட் இன்க்ரஸ்டேஷன் மத்ததை நான் விட்டுறேன். இது எக்ஸஸா போச்சுன்னா
கிளாத்ல இருக்கக்கூடிய அந்த கலர் தான் வெளுக்கும். சாயம் வெளுக்கும்னு சொல்றாங்கல்ல அது ஆகும். அதுக்கு அடுத்து காப்பர். காப்பர்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். 1 டூ 3 மில்லிகிராம் பெர் லிட்டர். இது எக்ஸஸா போச்சுன்னா, மனிதனோட லங்ஸ வந்து பாதிக்கும். அஃபெக்ட் எக்ஸஸா போச்சுன்னா, எக்ஸஸ் அஃபெக்ட் ஹியூமன் லங்ஸ்ன்னு போட்டுருக்காங்க. இதுலயே ஒரு கொஸ்டின் ஏரியா உட்கார்ந்திருக்கு. லங்ஸ். அப்ப லங்ஸ் பாதிக்குது அப்படின்னா, சுவாசிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்ப என்ன ஏற்படும்? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். பிரச்சனை வரும். அதுக்கடுத்து சல்பேட். சல்பேட் எந்த லிமிட்குள்ள இருக்கணும் அப்படின்னா, அதாவது 280 ppmக்குள்ள இருக்கணும். 280 ppm ஆரம்பிச்சு 400 வரையும் கொடுத்திருப்போம். அதுல 400 வரையும் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண சாரி ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதாவது எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து 200க்குள்ள இருக்கணும். அதான் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு. அதுக்கு மேல நீங்க குடிச்சீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்? நீங்க ஒரு டேபிள் சம் பார்த்திருப்பீங்கல்ல, 2ஆம் வச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? ஆர்கானிக் எவ்வளவு இருக்கும் வாட்டர்ல லிமிட்? அதெல்லாம் டொமஸ்டிக் பர்பஸ் தான் கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு? 200 மில்லிகிராம் பர் லிட்டர். அதே இன்ஆர்கானிக் என்ன கொடுத்திருப்பாங்க? 3000 மில்லிகிராம் பர் லிட்டர். அதுல சல்பேட் என்ன கொடுத்திருப்பாங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 400 மில்லிகிராம் பர் லிட்டர் கொடுத்திருப்பாங்க. அது என்னது? டொமஸ்டிக் பர்பஸ்க்கு, ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு இல்ல. அதே குளோரின் என்ன கொடுத்திருப்பாங்க? அதாவது 2000 மில்லிகிராம் பர் லிட்டர் கொடுத்திருப்பாங்க. சார் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கிளியர்? சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் 2000 மில்லிகிராம் பர் லிட்டர் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? வாட்டரோட pH வந்து 6.5 ஆரம்பிச்சு அது 6 to 8.5 கொடுத்திருப்பாங்க. கிளியர்? ஓகே. அப்ப இங்க சல்பேட் Yes, எவ்வளவு sir. இருக்கும்னா 250 to 400 வரை இருக்கலாம். அது டொமஸ்டிக் பர்பஸ் 400. ட்ரிங்கிங் பர்பஸ் 250 ppm இருக்கணும். ஒருவேளை இது எக்ஸஸா ஓடிட்டா, எக்ஸஸ் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நான் அத வயித்து வலின்னு சொல்றாங்க. கன்னிஸ் வயித்து வலின்னு. இந்த டயரியாலாம் ஏற்படுதுல. இப்ப லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட்னால உங்களுக்கு டயரியா இருக்கும். லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட். வெயிட் சார். லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் ஏற்படும். லாஸ்டா என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்படியே பாருங்க. சார் ஆடியபிளா இருக்கா? கேக்குதா? ஆஃப் ஆயிடுச்சு. இப்பதான் ஆன் பண்ணிருக்கேன். பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. ஆடியபிள் கேக்குதா? செக் Yes, பண்ணுங்க. sir. ஓகே. Yes, sir. Sir. சரி. இப்ப நெட் கட் ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுக்கிறீங்க. சில நேரம் மேக்ஸிமம் பவர் பிரச்சனை வராது. ஓகே. இப்ப லாஸ்டா என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, சொல்லி முடிச்சிட்டேனா? ஓகே. இப்போ இதுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு 0.3 மில்லிகிராம் லிட்டர் பை 0.1 வரை இருக்கு. 0.05 கொடுத்தா தான் கரெக்ட். ஒரு புக் அதான் அது லோக்கல் அதர் புக்ல தான். ஸ்டாண்டர்ட் புக்ல 0.1 தான் கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் ரிலேட்டடா இல்லாதனால இத வந்து நான் உங்களுக்கு பிக்ஸ் பண்றேன். ஓகே. அடுத்து சேவ் வாட்டர் இஸ் ஒன் வீச் டஸ் நாட் கண்டெயின் கொடுத்திருக்கான். ஒரு நல்ல வாட்டர்ல எது வந்து இருக்காது அப்படின்னு கொடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல வாட்டர்ல எது சார் இருக்காது? சார் அதாவது நல்ல வாட்டர்ல இது இருக்கக்கூடாதுன்ற Bacteria. மாதிரி சொல்லுங்க. இப்ப 2 வகையான பாக்டீரியா இருக்கு. பேத்தோஜெனிக் பாக்டீரியா, நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. இது உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அப்ப அந்த நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா நம்ம உயிருக்கு தீங்கு விளைவிக்காது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு தயிர் வந்து பால் வந்து புளிச்சு தயிர் ஆகணும். அதுக்கு வந்து பாக்டீரியா கண்டிப்பா தேவைப்படும். அப்ப அந்த மாதிரியான பாக்டீரியா நமக்கு நல்ல வகையான பாக்டீரியா தான் உயிருக்கு தீங்கு விளைவிக்காது. அது மாதிரி சில இது இருக்கு. இப்ப தோசை மாவு புளிக்கணும், இட்லி மாவு புளிக்கணும். அப்ப அது பாக்டீரியா தேவைப்படும். அப்ப அந்த மாதிரியான பாக்டீரியா நல்ல வகையான பாக்டீரியா தான். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனா உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா தான் நம்ம என்ன சொல்றோம்? பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அப்ப சேஃப் வாட்டர்ங்கிறது, அப்ப பாதுகாப்பான நீர்ங்கிறது எது இருக்கணும்? எது இருக்கக்கூடாது? சேஃப் வாட்டர் இஸ் த ஒன் விச் டஸ் நாட் கண்டெயின் டர்பிலிட்டி கலங்கல் தன்மை. எனி டேஸ்ட்னா உப்புத்தன்மை, இல்ல ஒரு மாதிரி தூக்குறது, அப்புறம் கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் இருந்தாலோட எது முக்கியமா இருக்கக்கூடாது? ஒரு நல்ல வாட்டர் எப்படின்னா கலங்கள்லாம் அங்கேயும் இருக்கக்கூடாது, எல்லாம் ஓகே தான். ஆனா இதுகளை விட முக்கியமா மேஜரா ஒரு இருக்கக்கூடாது இல்ல. இப்ப 4 ஆப்ஷன் இல்ல. எது மேஜரா இருக்கக்கூடாது நமக்கு? டக்குன்னு சொல்லுங்க. உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய Pathogenic பேத்தோஜெனிக் bacteria. பாக்டீரியா அதுல Pathogenic உட்கார்ந்து bacteria. இருக்கக்கூடாது. ஓகேவா? மத்த கலங்கல் தன்மையுமே அவன் குடுத்துருக்கான் அப்படின்னா 5 to 10 ppmக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு 5 ppmக்குள்ள இருக்குன்னா, டொமஸ்டிக் பர்பஸ்க்கு 10 ppm வரையும் எடுத்துக்கலாம். டொமஸ்டிக் பர்பஸ்னா வண்டி கழுவுறது, மாடுகளுக்கு தண்ணி காட்டுறது, அப்புறம் வீடு கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள் 10 ppm வரை எடுத்துக்கலாம்னு சொல்றான். ஆனா நீ குடிக்கக்கூடிய தண்ணியா இருந்துச்சுன்னா கலங்கல் தன்மை 5 ppm லிமிட்குள்ள தான் இருக்கணும். இதே கலருக்கும் அப்படிதான் குடுத்திருப்பான். 10 to 20 ppm வரைக்கும் தான் இருக்கணும். இங்க கோபால்ட் ஸ்டிக்ல வச்சு மெஷர்மென்ட் பண்ணாம போகுது.
அந்த 10க்குள்ள இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் பர்பஸ், 20 வரை இருக்கிறது உங்களுக்கு நார்மல் டொமஸ்டிக் பர்பஸ் சொல்லியிருப்பான். அது டேஸ்ட்ங்கும் போது டிஒஎம் த்ரெஷோல்ட் ஆர்டர் நம்பர் எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா 1 to 3 பிபி வரையும் கொடுத்துருப்பான். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த லிமிட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ வந்து அதான் ஃபர்ஸ்ட் 5 to 10னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க 5ங்கிறது அதுக்குள்ள இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங்க்கு. அதுக்கு மேல போறது உங்களுக்கு டொமஸ்டிக் பர்பஸ். இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சார் கிளியர்? புரியுதலா இருக்கேன்? ஓகே. அப்ப இதுல Yes, வந்து sir. என்ன சார் வரும் அப்படின்னா, உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பேத்தோஜன் பாக்டீரியா இருக்கக்கூடாது. அப்ப மத்ததுலன்னா டர்பிடிட்டி இருக்கு. லெஸ் தென் 5 ppmக்குள்ள இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன இருக்கு? 1 to 3க்குள்ள டோன் த்ரெஷோல்ட் ஆர்டர் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து எனி கலர்னா 10 to அதாவது 10 ppmக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே. லெஸ் தென் 10 ppmக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதான் இருக்கக்கூடாது. நாட் கண்டெய்ன். ஓகே. பி கோலி, ஈகோலி ஓகே அதுதான் இருக்கு. ஓகே. 1549 பொலியூட்டட் வாட்டர் இஸ் இன் ஒன் விச் குடுத்துட்டான். அப்போ ஒரு பொலியூட்டட் வாட்டர்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, அதுல என்ன கலந்துருக்கு? இப்பதான் சொன்னேன் மேல. அன்வான்டட் மெட்டீரியல்ஸ் ஓகே. அப்ப கண்டெய்ன்ஸ் அன்டிசைரபிள் மெட்டீரியல் மேக்கிங் இட் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் டொமஸ்டிக் யூசஸ். டொமஸ்டிக் யூஸ்க்குமே பயன்படுத்த முடியாத தண்ணி தான் உங்களுக்கு பொலியூட்டட் வாட்டர். ஒண்ணு நிலத்துல செஞ்சாய் காணப்படும். இல்ல கெட்ட சுமர் அடிக்கிற வாட்டர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 1740 பாருங்க. இப்பதான் சொன்னேன். போர்ட்டபிள் வாட்டர் குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி, சுத்தமான தண்ணி, பலடேபிள் வாட்டர் பார்க்கறது நல்லா இருக்கும். ஆனா பயன்படுத்த முடியாது. பொலியூட்டட் வாட்டர். அப்ப பொலியூட்டட் வாட்டர்னா அன்வான்டட் மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாது. அப்ப பியூர் வாட்டர். அப்ப அது பியூர் வாட்டர் வந்து ரெயின் வாட்டர் தான் பியூர் வாட்டர்னு சொல்றோம். ஆனா ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அது. அப்படின்னு சொன்னேன். மினரல் வாட்டரு உயிருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அயன்ஸ், மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரி நல்ல மினரல்ஸ் கலந்துருக்கேன். மினரல் வாட்டர் சொன்னேன். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து 550 பாருங்க. The measure of the amount to which light to absorbed or scattered by the suspended material in water is called கொடுத்திருக்கு. அப்ப இது எங்கே சார் வரும்? சரி இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம லைட் அப்சார்வ் ஆகுற மாதிரி பண்றது டர்பிடிட்டி பண்ணுவோம். பார்த்திருப்பீங்க. ஓகே. அப்சார்வ் ஆகுற மாதிரி பண்ணிருப்போம். அதுல வந்து இப்ப இந்த டர்பிடிட்டி 4 ஃபீல்ட் மெத்தடாவும் அதே வந்து நமக்கு இந்த ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர்னா எது யூஸ் பண்ணுவோம்னா லேபரேட்டரியில யூஸ் பண்ணுவோம். ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர் பொறுத்தவரையே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மினிமம் வேல்யூ 25 தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஜாக்சன் ஜேடி யூனிட் வச்சு. ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட் வச்சு. ஒருவேளை உங்களுக்கு 20 ppm இருக்கு வாட்டர்ல கலக்கறது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். டர்பிடிட்டியோட பெர்மிசிபிள் லிமிட் 5 to 10 ppm. ட்ரிங்கிங்க்கு 5, டொமஸ்டிக் 10. அப்ப 20ங்கிறதே மேக்ஸிமம் நான் சொல்றேன். இவங்க வாட்டர்ல 20 ppm இருந்தாலும் ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட் வச்சு கண்டுபிடிக்கும் போது அது வந்து கலங்கல் தன்மையே காட்டாது. கலங்கல் தன்மை இல்லைன்னு காட்டும். 25 ppm தொட்டாதான் இது கலங்கல் தன்மையை அது காட்டும். அப்ப 25ல ஆரம்பிச்சு 1000 ppm வரையும் தான் அது கலங்கல் தன்மையை கொடுக்கும். அப்ராக்சிமேட் வேல்யூ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அது ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட்ல வந்து சில இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஜேடி யூனிட் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 10.4 அப்புறம் 20 சம்திங். அதுக்கடுத்து 2ஆல பெருக்கினா 40 வரும். அதுக்கடுத்து 70 72 சம்திங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 200 இருக்கும். அதுல பாதி 100, அதுல பாதி 50, அதுல பாதி லாஸ்ட் 25 அப்படிங்கிற ஆட்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப டர்பிடிட்டி டார்ன்றது ஃபீல்ட்ல யூஸ் பண்றது. டர்பிடிட்டி மீட்டர், எக்ஸாம்பிள் ஜாக்சன் டர்பிடிட்டி ஃபைலிக்ஸ் மெத்தட் இது எல்லாமே நெப்லோமீட்டர் எல்லாமே எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய இதுல யூஸ் பண்ண முடியாது. லேபரேட்டரியில பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப பொதுவா டர்பிடிட்டியோட தன்மை எப்படி இருக்கணும்னா 5 to 10 ppm தான் இருக்கணும். பொதுவா பார்க்கும்போது மொத்தமா. ஓகே. அப்ப எழுதிக்கிறேன். அப்ப இந்த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் டு விச் லைட் அப்சார்ப் அண்ட் ஸ்கேட்டர் பிரின்சிபல் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப பாயிலிஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஸ்கேட்டரிங் பிரின்சிபல் எதிரொலிப்பு விதியை யூஸ் பண்ணுவோம். அதே டர்பிடிட்டி ராடு, ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர் யூஸ் பண்ணும்போது அப்சார்ப்ட் பிரின்சிபல் அதாவது லைட் அப்சர்வ் பண்ணி தண்ணி எப்படி கலங்கல் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். அப்ப ரெண்டுமே இதுல யூஸ் பண்ணுவோம். டர்பிடிட்டில தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டர்பிடிட்டி லிமிட் எவ்வளவு இருக்குன்னா 5 to 10 ppm உள்ள இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிலிஸ் டர்பிடிட்டி மீட்டர்னா லெஸ் தென் 10 ppm இருக்க வரை யூஸ் பண்ணலாம். அப்ப ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதே ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர் 25ல ஆரம்பிச்சு 1000 ppm வரை மினிமம் 25 ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இது பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து the modern standard low turbidity produced by 1 milligram of pharmacy in 1 liter of distilled water is called கொடுத்திருக்கான். அப்ப என்ன வரும்? அதே பார்மசி கொடுத்துட்டான். அப்ப என்ன டர்பிடிட்டி யூனிட் வரும்? பார்மசி டர்பிடிட்டி யூனிட் அப்படிங்கிறது வரும். அப்ப MTU வரும். அப்ப JTU விளக்கம் என்ன சார் அப்படின்னா ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட். MTU வந்து நெப்லோமீட்டர் டர்பிடிட்டி யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல வந்து பார்மசி மென்ஷன் பண்ணிக்கிறதுல பார்மசி டர்பிடிட்டி யூனிட்னு வரும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1752 பாருங்க. The true color of water is measured ஆன்னு கொடுத்திருக்கான். அப்ப மேலே சொன்னேன்.
அதாவது கலர் மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா லிமிட் 10 to 20 பிபிஎம் இருக்குன்னா கோபால்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகே? ஓகே. லிமிட் வந்து 10 to 20 பிபிஎம் குள்ள இருக்கணும். 10ங்கிறது ட்ரிங்கிங் பர்பஸ், 20ங்கிறது டொமஸ்டிக் பர்பஸ். The color in water for domestic supplies and standard platinum cobalt scale should not exceed இப்பதான் சொன்னேன். 10 to 20, 20 டொமஸ்டிக்னு சொன்னேன். அப்ப எந்த லிமிட்டுக்குள்ள சார் இருக்கணும்? டொமஸ்டிக்னு கொடுத்துருக்கான். எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும்? 10 to 20 பிபிஎம். இந்த 20 பிபிஎம் மேல போயிடக்கூடாது. லெஸ் than 10 பிபிஎம் இருந்துச்சுன்னா ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? இந்த 5 to 10 எதுல வரும்? நம்மளுடைய டர்பிடிட்ல வரும். ஓகே. அடுத்து 554 பாருங்க. 1554 ஹையர் வேல்யூ ஆஃப் pH இண்டிகேஷன் கொடுத்துருக்கான். உங்களுக்கு pH வேல்யூ 0னா அசிடிட்டியை குறிக்கும். அதே எக்ஸ்ட்ரீம் லெவல் 14னா உங்களுக்கு அல்கைல் நேச்சரை குறிக்கும். பேஸ் அதுல வந்து அதிக தனியான அல்கைல் காரணம் குறிக்கும். அப்ப ஹையர் வேல்யூ ஆஃப் pH இண்டிகேஷன் கொடுத்துருக்கான். அப்ப அதிகப்படியான pH போக அது எப்படி இருக்கும்? அதிகப்படியான அல்கைல்ஸ் மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். குறைய ஸ்ட்ராங்கர் குறைய pH வந்து கம்மியாக pH வந்து கம்மியாக லெஸ் ஆக ஸ்ட்ராங் ஆசிடா மாறிட்டு இருக்கு. pH 0னா எக்ஸ்ட்ரீம் ஆசிட்னு சொல்லலாம். அமிலத்தன்மையில அதிக வீரியத்தோட இருக்குன்னு அர்த்தம். அதே pH வந்து உங்களுக்கு கூட மேக்ஸிமம் 14 வரையும் கூடும். ஓகே மோர். அதே pH மேக்ஸிமம் வேல்யூ 14 தொட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அல்கைல்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன வரும்? ஸ்ட்ராங்கர் அல்கைல்ஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப நம்ம இங்க ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு 6 to 8.5 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 7ங்கிறது நடுநிலை தன்மை நியூட்ரல் பாத்துக்கிறேங்க. சார் கிளியர்? ஓகேவா இருக்கா? ஓகே. Yes, sir. அடுத்து 1755 இன் ட்ரிங்கிங் வாட்டர் நம்பர் ஆஃப் கோலிஃபார்ம் பாக்டீரியா சுட் நாட் எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்ல கோலிஃபார்ம் பாக்டீரியா எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு சார் இருக்குன்னா சொல்லுங்க. எவ்வளவு இருக்குண்ணா? இப்ப டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் ஆல் பிளேட் டெஸ்ட்க்கு எவ்வளவு இருப்பீங்க? எவ்வளவு எடுத்துக்கலாம் இருப்பீங்க? 100க்கு 100 பேர் எடுத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? சார் நீங்க வந்து இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட் வச்சு கண்டுபிடிப்பீங்கல்ல, அதுல வந்து டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அதான் ஆல் பிளேட் டெஸ்ட்னு சொல்லுவோம். மொத்தம் 3 வகையான டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன டெஸ்ட் சொல்லுவீங்க அப்படின்னா ஈக்குவல் டெஸ்ட் சொல்லுவீங்க. லாஸ்ட்ல வந்து கோலிஃபார்ம் இண்டெக்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவீங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த லாஸ்ட்ல கோலிஃபார்ம் பாக்டீரியா டெஸ்ட் இருக்குல்ல, அதுல எவ்வளவு இருக்குன்னா நில்லுங்க இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? நில்லுங்கிறதுக்கான வார்த்தை என்ன? 0 தானே அர்த்தம். அதுக்கான அர்த்தம் எப்படி என்ன வழி கண்டுபிடிப்பீங்கல்ல? கிளியர்? அப்ப 100 ml 0 அது குடிக்கிறதுன்னு கொடுத்துட்டான். குடிக்கிறதுல பாக்டீரியா இருக்கலாமா? 0 அளவுக்கு இருக்கும். இதே டோட்டல் கவுண்ட்னு சொன்ன அந்த ஆகர் பிளேட் டெஸ்ட்ல வேணா என்ன எடுத்துக்கலாம்? 1 ml எடுத்துக்கலாம். அப்ப என்ன வருது இதுக்கு? நீல்னு இருக்கணும். அதாவது 0 100 ml எவ்வளவு இருக்கணும் பாக்டீரியா? 0ங்கிற அளவுக்கு கவுண்ட் இருக்கணும். இது டோட்டல் கவுண்ட் ஆகர் பிளேட் டெஸ்ட்னா டோட்டல் கவுண்ட் ஆகர் பிளேட் டெஸ்ட் அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் கொடுத்திருப்பேன். இதே கோலிஃபார்ம் டெஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? 0 / 100 ml கொடுத்திருப்பேன். மொத்தம் 3 வகையான டெஸ்ட் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா டோட்டல் கவுண்ட் கொடுத்திருப்பேன் ஆகர் பிளேட். ரெண்டாவது உங்களுக்கு என்ன கொடுத்தா ஈக்குவல் டெஸ்ட். அதுதான் பிரெசம்டிவ் அப்புறம் கன்ஃபர்மேட்டரி கம்ப்ளீட்டட் டெஸ்ட் 3 இருக்கும். பிரெசம்டிவ் டெஸ்ட்ல பாஸ் ஆகி வந்தாலுமே கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல பாஸ் ஆகி வந்தாலுமே லாஸ்டா கோலிஃபார்ம் டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா. மொத்தம் 15 டியூப் எடுத்துருவோம். 3 பார்ட்டா பிரிச்சிருவோம். 5 டியூபா. ஞாபகம் இருக்கா இல்லையா? கிளியர்? ஓகே அப்ப மில்லிங்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1556 waste water are considered சாப்பிடணும்னு கொடுத்துட்டான். இஃப் தியர் கார்னஸ் டஸ் நாட் எக்ஸிட் கொடுத்துருக்கான். மேலே சொன்னேன் ஒரு நல்ல வாட்டர்ல கார்னஸ் எவ்வளவு இருக்குன்னு 75 to 110 ppm குள்ள தான் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ வாட்டர் சாஃப்ட் வாட்டரா இருக்குன்னா கார்னஸ் எந்த லிமிட்டுக்குள்ள இருக்குன்னு கொடுத்துருக்கான். அப்ப எவ்வளவு லிமிட்டுக்குள்ள சார் இருக்குன்னா சொல்லுங்க. வேணா நான் கொடுக்குறேன். இந்த டேபிள்ஸ் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க எவ்வளவு இருக்குன்னு பொதுவா தான் கொடுத்துருக்கான். 75 to 110 சொன்னேன். பொதுவா இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்கு? லெஸ் than 75. ஓகேவா? அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இதோட வேல்யூ எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 75 ppm மேல கீழே போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்னு சொல்லுவாங்க. அதே வந்து 75 ppmல ஆரம்பிச்சு 180 ppm வரை இருக்கு அப்படின்னா அது பிக்ஸ்டு டேப்ல தான் கொடுக்குறேன். எவ்வளவு இருக்கு அப்படின்னா மாடரேட்லி சாஃப்ட்னு சொல்லுவாங்க. அதே வந்து 150ல ஆரம்பிச்சு 300 இதுனா எக்ஸ்ட்ரீம் தான் ஹார்ட்னஸா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதே வந்து கிரேட்டர் தென் 300 ppmனா போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெரி ஹார்டா இருக்குன்னு அர்த்தம்.
நார்மலா ட்ரிங்கிங் பர்பஸ்ல யூஸ் பண்றது எப்படின்னா, எல்லாத்துலயும் 75 கிலோ எதிர்பார்க்க முடியாதுல்ல. 75ல ஆரம்பிச்சு 115 பிபிஎம் வரை இருந்துச்சுன்னா, ஆப்டிமம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பிட்டு வந்துட்டா என்ன அர்த்தம்? 75 கீழ போறேன். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் கிளியர் தானே? புரியுதா எல்லாருக்கும்? இந்த Yes, ஹார்னஸோட sir. பிரச்சனை என்னன்னா, இதோட எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஒண்ணு கொதிக்க வைக்கும்போது, அந்த பாத்திரத்துல வெள்ள வெளியே திட்டு திட்டா புடிக்கும். ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க வீட்லனா? ஓகே. ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து இன்கிரீஸ் ரெசிஸ்டன்ஸ் உப்பு படிக்கும். அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா, அதிகப்படியான துணினா துவைக்கிறீங்கன்னா, உப்பு கார்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதிகப்படியான சோப் வந்து கன்சம்ப்ஷன் ஆகும். எந்த அளவுக்கு கன்சம்ப்ஷன் ஆகும் அப்படின்னா, சோப்ல 0.6 கிராம் அளவுக்கு கார்னஸ் வந்து சரி எக்ஸ்ட்ரா வந்து போற மாரி இருக்கும். வேஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். நீங்க சோப் யூஸ் பண்ணும்போது. அப்ப கிளார்க் ஸ்கேல வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். நீங்க 14 சம்திங்னா ரீச் பண்ணிருச்சு கார்னஸ் அப்படின்னா, உங்க சோப் வந்து 0.6 கிராம் அளவுக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறங்க. டெம்பரரி கார்னஸ், பெர்மனன்ட் கார்னஸ் இருக்கு. இங்க ஜஸ்ட் கார்னஸோட இத வந்து குடுக்குறேன். அப்ப உங்களுக்கு கிரேட்டர் சோப் கன்சம்ப்ஷன் அதிகப்படியான சோப் வந்து வேஸ்ட் ஆகும். துணி துவைக்கும்போது. இதெல்லாம் கேட்டுட்டேன் எக்ஸாம்ல. கன்சம்ப்ஷன். அதுக்கடுத்து நீங்க உணவு வந்து சாப்பிடும்போது ஹார்னஸ் வாட்டர் ஊத்தி சாப்பிடுறீங்க அப்படின்னா, அது டேஸ்ட்லெஸ் ஆயிரும். ஃபுட் பிகம் டேஸ்ட்லெஸ். அதனால தான் சொல்லுவாங்க. சாதம் வடிக்கும்போது, அந்த மினரல் வாட்டர்லாம் ஊத்தி வடிச்சோம்னா, இந்த புழு புழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை லோக்கலா. நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஹார்னஸ் வாட்டர் ஊத்துனோம்னா, அது சாதமே டேஸ்ட்லெஸ்ஸாவும் இருக்கும். ஒரு மாரி பச மாரி பெச பெசன்னு இருக்கும். அதே வந்து நீங்க மினரல் வாட்டர்லாம் இது பண்ணி வடிக்கும்பொழுது, தனித்தனி செப்பரேட்டா பிரியும்னு சொல்லுவாங்க. கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஃபுட் பிகம் டேஸ்ட்லெஸ்ஸா மாறிடும். ஓகே. இதெல்லாம் ஹார்னஸால வரக்கூடிய பிரச்சனைகள். இதுவே டெம்பரரி கார்னஸ், பெர்மனன்ட் கார்னஸ் இருக்கு. அந்த இடம் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 1557. ஹாட் வாட்டர் இஸ் ஆ டேஸ்டியர் தென் சால்ட் வாட்டர் டியூ டூ த பிரஷர் தான் குடுத்துருக்கான். ஹாட் வாட்டர் வந்து டேஸ்டியர் தென் சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் வந்து டேஸ்டியரா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆ அதுல என்னென்ன பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன சார் இருக்கான்? சோடியமா, கால்சியமா, கார்பனேட்டா? இல்ல வந்து பைகார்பனேட்டா? ஹாட் வாட்டர்ல என்ன பிரச்சனை ஆயிருக்கும்? 1557. பைகார்பனேட்ஸ் ஆர் கார்பனேட்ஸ் இருக்கும். அதுல வந்து கார்பனேட்டோ பைகார்பனேட் தான் அதிகமா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா HCO3 மைனஸ்னு சொல்லுவாங்க. HCO3 மைனஸ்னு சொல்லுவாங்க. இது CO3 2 மைனஸ். அப்ப கார்பனேட், பைகார்பனேட் 2மே சேர்ந்து தான் இருக்கு. இது 2 ஆப்ஷன்ல குடுத்திருக்காங்கன்னா, அதிக அளவு இருக்கக்கூடிய பைகார்பனேட்ஸ் தான் சேர்க்கணும். இதுல ஹாட் வாட்டர். அப்ப என்ன வரும்? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்காது சாப்பாடு அளவுக்கு. சாப்பாடு சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுல மினரல்ஸ் எதுவும் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டா மாறும். மினரல் வாட்டர் அளவுக்கு. ஒரு வாட்டர் நல்லா டேஸ்ட்டே இல்ல ஒரு மாரி இருக்கு வெறுமனே அப்டின்னா, குடிக்கும்போது அது வந்து நல்ல சாஃப்ட்டான வாட்டர்ன்னு அர்த்தம். ஹாட் வாட்டர்ல இருக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட் லைட்டா இருக்கும். ஓவர் ஹார்டா போச்சுன்னா அது உப்பு கரிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு மாரி டேஸ்ட்டே ஒரு மாரி நமக்கு இரிட்டேட் பண்ணும். இந்த ஃப்ளூரைடு கான்சன்ட்ரேஷன் இஸ் வாட்டர் எக்ஸைடு குடுத்துட்டான். லிமிட் என்னன்னா 1 டூ 1.5 பி 1.5 மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆர் பிபி தான் லிமிட். 1க்கு கீழ போச்சுன்னா டீஃப்ளூரைடேஷன் ஆயிரும். டென்டல் கேவிட்டிஸ் ஏற்படும். 1.5க்கு மேல போயிடுச்சு அப்டின்னா, டீகலரினேஷன் ஏற்படுத்தும். பல்லு வந்து கர புடிச்ச மாரி மாறிடும். இதுதான் உங்களுக்கு தெரியும். சார் கிளியர்? ஓகே. அவன் என்ன குடுத்துருக்கான்னா 1.5 பி அதாவது when fluoride concentration in water exceed 1.5 என்ன சொன்னேன்? பல்லு வந்து கர புடிச்ச மாரி இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? ஃப்ளூரைசிஸ் பிரச்சனை. ஓகேவா? பல் சொத்தை, பல் கரை பிடித்தல் இந்த மாரி பிரச்சனை வரும். அதே 1 டூ 1.5 தான் லிமிட். 1க்கு கீழ போயிடுச்சுன்னா கேவிட்டீஸ், டென்டல் கேவிட்டீஸ். ஓகேவா? ஓகே. பல் அரிமானம் சின்ன குழந்தைகளுக்குன்னா, சாக்லேட் சாப்பிடாத பல் அரிமானம் ஏற்படும். நுணுக்கி கொட்டுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. டென்டல் கேவிட்டீஸ் ஏற்படும். காரணம் அந்த ஃப்ளூரைடு அளவு 1க்கு கீழ போகுதுன்னு அர்த்தம். சரி ஓகேவா? நீங்க Yes, sir. சாக்லேட் சாப்பிட சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு ஃப்ளூரைடு அதிகம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் குடுத்தீங்கன்னா, அதுங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இல்லாட்டி அந்த ஃப்ளூரைடு வந்து இந்த லிமிட்லன்னு ஒரு வாட்டர்லாம் விப்பாங்கல்ல, அத வந்து வாய் கொப்பளிச்சுட்டோம் அப்டின்னா, அதுல அந்த பிரச்சனைலாம் ஏற்படாது. சொல்யூஷன் இருக்கு. எப்படி வந்து நீங்க இப்ப காரம் சாப்பிடுறீங்க. இப்ப இது சொல்றேன். நீங்க வந்து இனிப்பு அதிகமா சாப்பிடுறீங்க. இனிப்பு வந்து சாப்பிடும்போது குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல உங்களுக்கு அமட்டம்னு சொல்லுவாங்க. உமட்டுற மாரி ஃபீல் ஆகும். கிளியரா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? தெகட்டுற மாரி மாறி அனீசியா ஃபீல் ஆகும். நீங்க அப்ப வந்து காரம் எடுத்து சாப்பிடுறீங்க அதுக்கு ஈக்குவலா அப்டின்னா என்ன ஆயிரும்? 2 சமநிலை ஆயிரும். என்ன சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு? அதே மாரி தான். ஓகே. அப்ப நீங்க வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்து 1559 பாருங்க. ப்ளூ பேபி டிசீஸ் பேபி கேஸ்ட்ரி இன் இன்ஃபேன்ட் டியூ டு ட்ரிங்கிங் வாட்டர் கண்டெய்னிங் த ஹையர் கான்சன்ட்ரேஷன் குடுத்திருக்காங்க. நைட்ரேட்ஸ் இருக்கு, நைட்ரேட்ஸ் இருக்கு.
நைட்ரேட்ஸ்ங்கிறது பார்சியல் டீகம்போசரை பத்தி பேசுறது. நைட்ரேட்ஸ்ங்கிறது ஃபுல்லி டீகம்போசரை பத்தி பேசுறது. அந்த நைட்ரேட்ஸ் 45 ppm கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? இந்த ப்ளூ பேபி டிசீஸ் வந்து பிரச்சனை வரும். ஓகேவா? அப்ப எங்க இருக்கும்? நைட்ரேட்ஸ் தான். ஓகே? நைட்ரேட்ஸ் தான். நைட்ரேட்ஸ்ங்கிறது பார்சியல் டீகம்போசரை பத்தி பேசுறது. இது ஃபுல்லி டீகம்போசரை பத்தி பேசுறது. லெஸ் தென் 45 ppmக்குள்ள இருக்கும்போது. அதே 45 ppm கிராஸ் பண்ணிச்சுன்னா ப்ளூ பேபி டிசீஸ் வந்து கிரியேட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மெத்தமோகுளோபினியான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த டிசீஸ் வந்து இதாகும் பாஸ் ஆகும். அப்ப வந்து இதே கஜிரல் நைட்ரேஷன் சொல்லுவாங்க. ப்ரீ அமோனியா பிளஸ் ஆர்கானிக் நைட்ரேஷன் தான் கஜிரல் நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீட்டல் நைட்ரேஷன் சொல்லுவாங்க. சுருக்கி கேஸ் ஆகி அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். ஒரு இதுல ஆர்கானிக் நைட்ரேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நைட்ரேஷன் சுழற்சியும் கொண்டு வருவோம். அப்போ ஒரு பொருளை வந்து எப்படி மக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. Yes, sir. அடுத்து 1560. The maximum permissible concentration sulfates in water to be used in curing and mixing concentration கொடுத்திருக்கேன். நான் உங்களுக்கே சொன்னேன். என்ன கொடுத்தேன்? 250 to 400 வரை இருக்கலாம் சொன்னா சல்பேட் இதுல என்ன லிமிட்? 250 தான் லிமிட் ட்ரிங்கிங். சல்பேட் வாட்டர் டு பி யூஸ்டு curing and mixing of concrete. ஓகே. அவ குடிக்கிற தண்ணிக்கு என்ன யூஸ் பண்றோமோ அதான் மிக்சிங் கான்கிரீட் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே Yes, சார். sir. அடுத்து இது 1560. அடுத்து பாருங்க 1561 பாருங்க. சோபிசிய சோடியம் சால்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஸ்டெராரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இதான் இருக்கும். ஓகே. பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் கேட்க மாட்டான். நான் கேட்ட மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டின் வித்தியாசமா கேட்பான். நான் கேட்கறதுக்கு இன்டர்மெண்ட்ல அந்த கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த பாக்டீரியா விச் சர்வைவ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கால்டு கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆனரிக் பாக்டீரியா ஏரோபிக் பாக்டீரியா. ஆக்சிஜன் உணவா தேவைப்பட்டுச்சுன்னா அனரபிக் ஏரோபிக். ஆக்சிஜன் தேவைப்படலன்னா அனரபிக். அப்ப உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான்? அந்த பாக்டீரியா விச் சர்வே இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாட்டி பாக்டீரியா சர்வே ஆகுது. உணவு ஆக்சிஜன் இல்லாட்டியோட சர்வே ஆகுது அப்படின்னா என்ன வரும்? ஏரோபிக்கா அனரபிக்கா? கண்ணை மூடிட்டு அடிக்கலாமே. என்ன வரும் உங்களுக்கு? அனரபிக் பாக்டீரியா. ஏரோபிக் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கிறது ஸ்பெகுலேட்டிவ். ஓகே. அப்ப இதுக்கு ஏ. இது யார் வந்து உள்ளுக்குள்ள உணவா கொடுத்தாதான் பாக்டீரியா சர்வே பண்ண அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியா. இதுக்கு ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அதுக்கு பாருங்க. The bacteria which survive in the presence as well as absence of oxygen. அதாவது presence இருந்தாலும் ஒர்க் ஆகும், absence இருந்தாலும் ஒர்க் ஆகும். அப்ப என்ன வரும்? Facultative bacteria. இப்பதான் சொன்னேன். B is the correct answer. Clear? Yes, ஓகே. sir. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சின்ன டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் எல்லாமே. இதெல்லாம் டக்குனு அடிப்போம். ஹார்னஸ் பத்தி பேசிருக்கான். ஹார்னஸ் எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா பாருங்க. அதாவது 200 மில்லிகிராம் லிட்டர். ஓகே. ஹார்னஸ்க்கு இருக்கிறது அதிகபட்ச சொல்லி ஹார்னஸ் தான் இருக்கும். 75, 75, 180 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா மத்ததுனா 0 சம்திங்ல தான் இருக்கு. நைட்ரேட்ஸ் இப்பதான் சொன்னேன். எவ்வளவு? 45 மில்லிகிராம் பர் லிட்டர். அயன் கான்சன்ட்ரேட் மேல சொன்னேன். 0.3ன்னு சொன்னேன். அந்த வேல்யூ இல்ல. அந்த வேல்யூ இல்லாத பட்சத்துல எதுக்கு கொடுக்குறேன்? 0.3 பக்கத்துல இருக்கு 0.5 கொடுக்குறேன். ஃப்ளூரைடு வந்து சொன்னேன். 0.1 ஆரம்பிச்சு 1.5 சரி 1ல ஆரம்பிச்சு 1.5 இருக்குன்னு சொன்னேன். ஆனா 0.1 கொடுத்துருக்கேன். சம்மந்தமே இல்லாம கொடுத்துருக்கான். இதை அடிச்சுடுவோம். 1 to 1.5 ஓகே மில்லிகிராம் பர் லிட்டர். அப்ப இதுக்கு கொடுப்போம். அப்ப என்ன இருக்கும்? ஏக்கு 3. இனி எப்படி இருக்கணும்? 75 to 115 கொடுத்துருக்கான். பொதுவா கொடுத்துருக்கான் சார். சம்மந்தமே இல்லாத வேலையா கொடுத்துருக்கான். இது வந்து நம்ம ஒரு ஆசிலேஷன் தான் வச்சு அடிக்கிறோம். ஆன்சர் கரெக்டா தான் வரும். அப்ப 3 நைட்ரேட் இது வந்து கரெக்டா கொடுத்துருக்கான். கரெக்டா 45 லிமிட். பிக்கு 4 அயன் கான்சன்ட்ரேஷன் 0.3 கொடுத்துருக்காங்க. 0.5 கொடுத்துருக்கான். சிக்கு 2 ஃப்ளூரிக் ஆசிட் 0.1 சம்பந்தமே இல்ல இதுனா 1 to 1.5 தான் பார்ப்போம். ஓகே. டிக்கு 1 3 4 2 1 எங்க இருக்கு பாருங்க. 3 4 2 1 ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே தானே சார்? Yes, sir. அடுத்து பாருங்க சார். The desirable pH value are water is அப்படின்னு கொடுத்துருக்கான். மேலே சொன்னேன் 6ல ஆரம்பிச்சு 8.5 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா 6 to 8ல கொடுத்துருக்கான். ஆனா இன்னொரு வேல்யூ ஒன்று உட்கார்ந்து இருக்கு. என்னது? பெஸ்ட் வேல்யூ உட்கார்ந்து இருக்கு. என்னது? 7 மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. 7 to 8.5 கொடுத்துட்டான். டிசரபிள்ங்கிற வார்த்தைனா நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப அவசரப்பட்டு இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்னா இது கண்ணை மூடிட்டு அடிக்கலாம்.
அவன் டிசரப்ட்னு குடுத்துப்புட்டு 7 உட்கார்ந்திருக்கு உள்ளுக்குள்ள. 7 to 8.5 அப்படின்னு குடுத்துருக்கான். கரெக்ட்டா நியூட்ரல் எடுத்துக்க மாட்டோம். 7 to 8.5ன்னு ஒண்ணு உட்கார்ந்திருக்கு. அப்ப இது இருக்கக்கூடிய காரணத்தினால, இது 2ல கம்பேர் பண்ணும்போது இது இருக்க காரணத்தினால நான் இதை டி வந்து ஆன்சரா குடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது. டிசரப்ட்னு குடுத்துருக்கனால. ஓகே. அடுத்து பாருங்க. The product H plus ions and OH minus ions in a strong alkali is குடுத்துருக்கான். என்ன சார் வரான்? H plus B H plus B OH minus எவ்வளவு இருக்கான்? in equal to 10 into whole power minus 14 இருக்கும். ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே? இப்படிதான் நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. கிளியர்? ஓகே. அடுத்து Sir. D is the correct answer. இது வச்சு கால்குலேஷன் நீங்க போடுவீங்க. கால்குலேஷன் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ரெசிடியூல் குளோரின் இன் வாட்டர் இஸ் டிட்டர்மின்ட் பை குடுக்குறான். இதெல்லாம் குளோரின்ல வரும். அப்ப கீழ படிஞ்சிருக்கக்கூடிய என்ஜி இப்ப ஒரு இடத்துல 1 கேஜி குளோரின் தேவைப்படுது. அப்ப 1 கே நம்ம வந்து 1.5 கேஜி கொட்டுறோம். 1 கேஜி அளவு ட்ரீட்மெண்ட் ஆயிட்டு மீதி இருக்கக்கூடிய குளோரின்னா கீழ போய் படிஞ்சு காணப்படுது. அப்ப என்ஜி கீழ படிஞ்சு கிடக்குதுல, அந்த குளோரின் தான் என்ன சொல்லுவாங்க? ரெசிடியூல் குளோரின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்டார்ச் அயோடின் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி வேற சார் வெயிட். அப்படியே இருங்க. கரண்ட் விட்டுட்டு வருது. அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே. ஓகே சார். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் அயோடின் மெத்தட்னு பார்த்துக்க மாட்டோம். போத் ஏபி குடுக்க. அப்ப வந்து ஆர்த்தோ ஐடின் மெத்தட். ஓகே. இதுல நிறைய மெத்தட் பார்த்திருப்போம். நான் கீழ வரும்போது சொல்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல பி வச்சு நோட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் ஆர்த்தோ ஐடின் டெஸ்ட் தான் வரும். குளோரினுக்கு, ரெசிடியூல் குளோரினுக்கு வரும். ஓகே. வேணா எழுதிக்கிறேங்க. என்ன டெஸ்ட் இருக்குன்னா, அதாவது உங்களுக்கு ரெசிடியூல் குளோரினுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஆர்த்தோ ஐடின் மெத்தட். இது கரெக்ட் தான் உங்களுக்கு. ஆர்த்தோ ஐடின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிபிடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டையத்தில் ஓகே டையலமின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குளோரைடேஸ் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. எழுதிக்கிறேங்க சார். இது கரெக்ட் தான். ஆர்த்தோ அயோடின் கொடுத்துருக்கணும். நான் எழுதுறேனே ஏன் பிரச்சனை? டிபிடி டெஸ்ட் எழுதிக்கிறீங்க. அதெல்லாம் 1 டிபிடி டெஸ்ட், 2 வந்து குளோரோடெக்ஸ், ரெண்டு வந்து குளோரோடெக்ஸ் டெஸ்ட், 3வது வந்து ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்ட், லாஸ்ட் 4வது வந்து ஆர்த்தோ அயோடின் டெஸ்ட். ஆர்த்தோடோ அயோடின் டெஸ்ட். இதுல அதிகமா மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது வந்து ஆர்த்தோ அயோடின் டெஸ்ட் தான். காமன்லி யூஸ்டு. ஓகே. அதே ப்ரீசியஸா இருக்கும். ஆனா கொஞ்சம் காஸ்ட். ப்ரீசியஸ் எந்த அளவுக்குன்னா greater than 1 ppm அளவுக்கு. இதை பார்த்துக்கிறேங்க. அப்ப இதுல இருக்குதுன்னா ஆர்த்தோ அயோடின் டெஸ்ட், ஸ்டார்ச் அயோடைட் மெத்தட். அப்ப மோஸ்ட் காமன் கொடுத்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு எது வரும்? ஆர்த்தோ அயோடின் டெஸ்ட் வரும். ஆனா இங்க வந்து பொதுவா ரெசிடியூல் குளோரின் இன் வாட்டர் டிட்டர்மின்ட் பை தான் கொடுத்துருக்கோம். பி ஏ அண்ட் பி எடுத்துக்கிறீங்க சார். ஏ அண்ட் பி ஓகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி அடிச்சு விடுறேன். ரெண்டுமே இருக்கிறதுனால. ஆனா வந்து உங்களுக்கு புக்ல வந்து எது கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இருக்கும் பின்னாடியிலே எடுத்த கொஸ்டின் தான் அது. அவன் பி கொடுத்துருக்கான். ஆனா அதே புக்லயே ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா சேலஞ்ச் யாராச்சும் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன வரும்? உங்களுக்கு சி தான் கொடுப்பான். டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் இதை கொடுத்தாலுமே அடுத்து சேலஞ்ச் பண்ணும்போது சி தான் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு எப்படி இருந்தாலும் மார்க் கரெக்டான வரதான் உண்டு. அப்ப சி தான் கரெக்டான ஆன்சர் பாத்துக்கிறேங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஆர்த்தோயிடின் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் கொடுத்துருக்கான். குளோரின் டெஸ்ட்டுக்கு வேற யூஸ் பண்ணுவோம். அதை நான் சொல்றேன். நீ ஜஸ்ட் ரெசிடியூலுக்கு தான் கொடுத்துருக்கான்.
அப்ப ஆர்த்தோ இண்டஸ்ட்ரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்பதான் சொன்னேன் ரெசிடுவல் குளோரினை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 0.1 to 0.2 ppm அளவுக்கு இருக்கும். B is the correct answer. அடுத்து 1669 பாருங்க. The length of the rectangular sedimentation tank should not be more than. இதை பார்த்துட்டு தான் குளோரின் பக்கமே வந்திருக்கணும். சம்மந்தம் இல்லாம ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இடையில 2 கொஸ்டின். சரி ஓகே. வாங்க. லென்த் எவ்வளவு சார் இருக்கணும் செடிமெண்டேஷன் டேங்க்ல? வித்துல எவ்வளவு இருக்கணும்? 4 டைம்ஸ் இருக்கணும். கிளியர்? இதான் பார்த்துருப்பீங்க தானே? ஓகே. இப்ப செடிமெண்டேஷன்ல வந்து டிசைன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டுறான் அவன்? அது டிசைன் ஓரியன்டட்ல பிளேன் செடிமெண்டேஷன் இருக்கு, செடிமெண்டேஷன் ஐடியா வித் கோயாகுலேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேன் செடிமெண்டேஷன்ல எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கிற பேசிக்கான வேலைஸ் நான் கொடுக்குறேன், அப்படியே பாத்துக்கிறேங்க. இப்போ ஒரு செடிமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபர்ஸ்ட் லென்த், பிரெத், டெப்த், அதுக்கு ஸ்லெட்ஜ் ஜோன் இதெல்லாம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறீங்க. நம்மளுடைய டெப்த் ஆஃப் த டேங்க் எப்படி சார் இருக்குன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு 1.8ல ஆரம்பிச்சு 6 மீட்டர் வரை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வித்துல 4 மடங்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே டெப்த் ஆஃப் த ஸ்லெட்ஜ் ஜோன் கீழே ஸ்லெட்ஜ் படியும்ல, அது எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் த ஸ்லெட்ஜ் கேட்டிருக்காங்க சார். டெப்த் ஆஃப் ஸ்லெட்ஜ்ங்கிறது எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 0.8 மீட்டர்ல ஆரம்பிச்சு 1.2 மீட்டர் வரை இருக்கு. அதே வந்து வித் ஆஃப் த டேங்க், டேங்கோட அகலம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 10 மீட்டர் டு 12 மீட்டர் வரை இருக்கு அகலங்கிறது. அப்போ ஓவர்ஃப்ளோ எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 500 டு 750 இருக்கும். ஓகே, லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு இருக்கும். அதே வந்து டெடென்ஷன் பீரியட் சொல்லக்கூடிய டைம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 to 8 ஹவர்ஸ் இருக்கும். 8 ஹவர்ஸ் இருக்கும். அப்ப இது எல்லாமே இருக்கக்கூடியது பிளேன் செடிமெண்டேஷன் ஆகல. இது செடிமெண்டேஷன் எய்டட் வித் கோயாகுலேஷன்ல இது மாறுபடும். 500 to 750 கொடுத்தது 1000 to 1250 ஆகும். லிட்டர் பர் ஹவர் பர் மினிட்ஸ் ஆகும். 4 to 8 கொடுத்தது 2 to 4 ஆகும். அங்க வந்து குறையும். இது ஃபிளாகுலேஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இது செடிமெண்டேஷன் எய்டட் வித் கோயாகுலேஷன் மெத்தட்ல. இப்ப இதுல கேட்டானா உங்களுக்கு எது கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா லென்த் கேட்க வாய்ப்பு இருக்கு. வித்துல 4 மடங்கு இருக்கும். டெப்த் ஆஃப் த ஸ்லெட்ஜ் எவ்வளவு இருக்கும்? 0.8ல ஆரம்பிச்சு 1.2 வரை இருக்கும். இது கேட்க வாய்ப்பு இருக்கு. வித் இதுவரை அதிகம் கேட்டதுல அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அந்த டெப்த் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது கேட்க வாய்ப்பு இருக்கு. 1.8ல ஆரம்பிச்சு 6 மீட்டர். இது டோட்டல் டெப்த் பத்தி பேசுறது டேங்க்ல. கீழே ஸ்லெட்ஜ் ஊத்தி எவ்வளவு படின்னு பத்தி பேசுறது தான் இந்த ஸ்லெட்ஜோட டெப்த் கீழே 0.8 to 1.2 மீட்டர்ங்கிறது. அவ ஒரு பிளேன் செடிமெண்டேஷன் டேங்க்ல தண்ணி மேல வந்து இப்படி ஃப்ளோ ஆகி ஃப்ளோக்குள்ள போகுதுல, அந்த ஃப்ளோ ஆகி போறத ஓவர்ஃப்ளோ ரேட்னு சொல்லுவாங்க. ஓவர்ஃப்ளோ ரேட்னு சொல்லுவாங்க. கீழே அந்த பார்ட்டிகல் செட்டில் ஆகுறதுக்கு கீழே ஆகக்கூடிய டயத்தை டெடென்ஷன் டைம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம டெடென்ஷன் டைம் தான் இந்த ஓவர்ஃப்ளோ ரேட்டோட அதிகமா இருக்கணும். மேல ஓவர்ஃப்ளோ ரேட் போட்டு கீழே டெடென்ஷன் டைம் போட்டோம்னா இதை பர்சன்டேஜ்ல பெருக்கணும்னா ஒரு பர்சன்டேஜ் வெளியே கிடைக்கும். இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இது 25%ல ஆரம்பிச்சு 50%க்குள்ள இதோட வேல்யூ இருக்கணும். இது பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகேவா? ஓகே தானே? ஓகே. இப்ப நான் சொன்ன எல்லாமே கொஸ்டின் ஏரியா. டெடென்ஷன் பீரியட் ஃப்ளோ த்ரூ ஓவர்ஃப்ளோ ரேட்டோட அதிகமா இருக்கு கொஸ்டின் கேட்டாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும்? 25 50% அதையும் கேட்டான். ஃபார்முலா ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு டெடென்ஷன் ரேட்க்கு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அதையும் கேட்டான். ஸ்லெட்ஜோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும்? 0.8 to 1.2 மீட்டர் அதையும் கேட்டான். ஓவர்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு? 500 to 750 அதையும் கேட்டான். டெடென்ஷன் ரேட் 4 to 8 ஹவர்ஸ் இருக்கு அதையும் கேட்டான். அதுக்கு லென்த் வந்து 4 into பிரெத்ல வந்து 4 மடங்கு இருக்கு அதையும் கேட்டான். எனக்கு தெரிஞ்சு கேட்கல அப்படின்னா டெப்த் இது வரைக்கும் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். டெப்த் ஒரு எக்ஸாம்ல ரீசெண்டா பார்த்த மாதிரி இருக்கு. 1.6 to 6 மீட்டருக்குள்ள இடையில கேட்டு வச்சிருந்தான். வித் கேட்கல, பியூரா தெரியும் எனக்கு. இதுதான் கேட்கல. மத்தபடி இவ்வளவு விஷயங்கள் எக்ஸாம்ல கேட்டிருக்கேன்னா அப்ப இவ்வளவு நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும்னு அர்த்தம். இதான் டோட்டல் பிளேன் செடிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய கான்செப்டே. இல்ல டெடென்ஷன் டைம்க்கான பார்முலா வந்து கேட்பான். அதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நார்மலா வந்து ஒரு ரெக்டாங்கிள் டேங்க் கேட்டனா பிரச்சனை இல்ல. டெடென்ஷன் டைம்க்கான பார்முலா என்ன சார் அப்படின்னா ஜஸ்ட் மேல வால்யூம் போட்டு டிஸ்சார்ஜ்ல வகுக்கணும். இதான் ஜஸ்ட் பார்முலா. இதே வந்து ஒரு ரெக்டாங்கிள் டேங்க் பார்த்தா எல்பிஹெச் மேல வரும், கீழே டிஸ்சார்ஜ் போட்டு வகுக்கணும். அதே ஒரு சர்க்குலர் டேங்க் வந்தா இது எக்ஸாம்ல கேட்கலாம், மனப்பாடம் பண்ணணும். அதாவது டி ஸ்கொயர்டு ஓபன் பிராக்கெட் 0.11d பிளஸ் 0.785 இன்டு ஹச் டிவைடட் பை டிஸ்சார்ஜ். இது என்னது? சர்க்குலர் டேங்குக்கு சர்க்குலர் டைப்ல இருக்கக்கூடிய செடிமெண்டேஷன் டேங்க் டெடென்ஷன் பீரியட். எல்பிஹெச் ஓட பை கியூ போட்டீங்கன்னா ரெக்டாங்கிள் டேங்க்னா டெடென்ஷன் பீரியட். இதான் இதுல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள். இதுக்கு மேல கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃப்ளோ ரேட்டோட அளவு வேணா கேட்கலாம், ரொம்ப கம்மியா தான். அப்ப எந்த அளவுக்கு வெலாசிட்டில ஃப்ளோ ரேட் இருக்கும் அப்படின்னா அவன் எதுல கொடுக்குறான்னு யூனிட்டை செக் பண்ணலாம். அவன் மீட்டர் பர் மினிட்ஸ்ல கொடுக்குறானா 0.3 மீட்டர் பர் மினிட்ஸ் கொடுப்பான்.
அவன் அதிகமா இதை டார்கெட் பண்ண மாட்டான். அவன் டார்கெட் பண்றதெல்லாம் செகண்ட்ஸ் தான். கீழ மினிட்ஸ்ல இருக்காது. அப்ப உங்களுக்கு எம்எம்டோட போய் செகண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணுவான். அப்ப நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது 5. இதான் புக்ல இருக்கு. புக்ல இதுதான் குடுத்திருப்பான். நீங்க வந்து செகண்ட்ஸ்க்கு மாத்துறீங்க மினிட்ஸ்ல இருந்து அப்படின்னா, இதான் உங்களுக்கு வரும். மேலே மீட்டர்ல இருந்து எம்எம் மாத்தணும். 5 எம்எம் அப்படின்னு இருக்கு. 5 எம்எம் பெர் மினிட்ஸ்ன்னு இருக்கும். சார் 5 எம்எம் பெர் செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். அப்ப செகண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ல டார்கெட் பண்ணுவான். மினிட்ஸ்ன்னு குடுத்தாலும் நீங்க எழுதிக்கிறணும். சார் கிளியர்? ஓகே சார். அப்ப சரி இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்பான். இப்ப அடுத்தே பாருங்க அவன் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இந்த ஓவர்ஃப்ளோ ரேட் ஆஃப் பிளேன் செடிமெண்ட் டேங்க் எவ்வளவு இருக்கணும்? இந்த 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 இடத்துல இருக்க பாருங்க. ஓவர்ஃப்ளோ ரேட் எழுது 500 to 750 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? அடுத்து அடுத்த சார் கொஸ்டின் பாருங்க. 1571 பாருங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது ஃப்ளூரைடு கொடுத்திருக்கான். ஃப்ளூரைடு எதை குறிக்கும் அப்படின்னா ஆக்டிவேட்டட் அலுமினியம். இப்ப ஃப்ளூரைடு அதிகமா போச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணதுல எக்ஸஸா போறத அதுக்கு 4 கோட்டா டெக்னீஷியன் சொல்லுவாங்க. இல்ல ஆக்டிவேட்டட் அலுமினியம் சொல்லுவாங்க. அலுமினியம் ஆக்டிவேட் பண்ணானா அப்ப இது 1. அப்ப ஏக்கு 2ல ஆன்சர் உட்காந்துருக்கு. இதே மாங்கனீஸ் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதாவது அதே இந்த இருக்கு பாருங்க. ஜியோலைட் ப்ராசஸ் உட்படுத்தணும். மாங்கனீஸ் ஜியோலைட் ப்ராசஸ் உட்படுத்தணும். அதாவது பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 2. பிக்கு 3ல உட்காந்துருக்கு. டேஸ்ட் அண்ட் ஆர்டர்ங்கிறது ஆக்டிவேட்டட் கார்பன். இது ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்டுருக்கேன். இது 2மே கேட்டுட்டான். பாத்துக்கிடுங்க. அப்ப இதுக்கு 3. அப்ப சிக்கு 1. அப்ப 2, 3, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 2, 3, 1 எங்க இருக்கு? பில இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்து பாருங்க. சார் 1272 பாருங்க. அந்த ஹார்னஸ் லிமிட் போர்ட்டபிள் வாட்டர் ரேஞ்ச் பிட்வீன் மேலே சொன்னேன். 75ல ஆரம்பிச்சு போர்ட்டபிள் வாட்டர் எவ்வளவு இருக்கணும்? 1115 ppm அளவுக்கு இருக்கணும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போர்ட்டபிள் வாட்டர்னா என்ன அர்த்தம்? நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர். ரிலேட்டபிள் வாட்டர்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பயன்படுத்த முடியாது, குடிக்க முடியாது. இந்த பிஓடி ஆஃப் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் மஸ்ட் பின்னு கொடுத்துட்டோம். உங்களுக்கே தெரியும். ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் பிஓடி எவ்வளவு சார் இருக்குன்னா 5 இருக்குன்னா 10 இருக்குன்னா 15. அவன் நீங்க நில்ல தான் டார்கெட் பண்ணணுங்கிறத நோக்கத்துல தான் கொடுத்துருக்கான். 5, 15, 20, 10ன்னு கொடுத்துருக்கான். எது சார் வரும் நமக்கு பிஓடி? 0 நில் தான். ஓகேவா? ஓகே. பக்கத்துல விட கொடுக்கலாமே. எல்லாம் ஹையஸ்ட் வழியா கொடுத்துருக்கான். இந்த பிரசன்ஸ் பிஓடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? எத்தனை நாள்ல கண்டுபிடிப்பீங்க? 5 டேஸ் வந்து இன்குபேட்டர்ல வச்சு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணலாம்? 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் பிஓடில. பிஓடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 டேஸ் 20 டிகிரி மெயின்டைன் பண்ணும்போது இனிஷியல் டிஓல இருந்து ஃபைனல் டிஓ கழிச்சிட்டு டைவர்ஷன் ஃபேக்டரை பெருக்கணும். கிளியர்? சார் ஓகே சார். அடுத்து பாருங்க. 1574 the presence of bicarbonate in water product அப்படின்னு கொடுக்கலாம். கார்பனேட் பைகார்பனேட் பிரசன்ட் ஆயிருந்தாவே என்ன காரணம் சார்? என்ன காரணம் சார்? டெம்பரரி காரணம் சார். அதே வந்து சல்பேட், அலுமினா மத்ததுனா கலந்துருக்கு. அப்ப அந்த மினரல்ஸ் கலந்துருக்குன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் காரணம் சொல்லுவோம். அப்ப கார்பன் பைகார்பனேட்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தாவே டெம்பரரி காரணம். இதுதான் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஹார்னஸ் அப்படின்னு சொல்றோம். நான் கார்பனஸ் தான் பெர்மனன்ட் காரணம் சொல்லுவாங்க. அப்ப அதுல கார்பனேட் இருக்காது. அது CO3யோ HCO3 இருக்காது. கார்பன் பைகார்பனேட்ஸ் அது இருக்காது. CO3 HCO3 இருக்காது. அதுக்கு பேரா வந்து சல்பேட், கால்சியம், மெக்னீசியம் இது மாதிரி மினரல்ஸ் வந்து கலந்துருக்கும். அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்கானா 1575 இல்ல 1575 விட்டுட்டாங்க. 26 இந்த ஸ்டாண்டர்ட் பிஓடி 20 டிகிரி செல்சியஸ். டேஸ் எவ்வளவு சார்? கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். எத்தனை? 5 டேஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ரிப்பீட்டட் क्वेश्चन சார். the minimum dissolved oxygen required water சேவ் எழுதுறேன். 4 to 8 லிமிட். அதுல மினிமம் 4 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் புரியுதா? ஓகே ஓகே. எஸ் சார் இது வந்து கொடுத்திருப்பாங்க. அக்வாட்டிக் லைஃப்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மீன் இது மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் உயிர் வாழ மினிமம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா அது 4 ppm ஆச்சு இருந்தா அதனால உயிர் வாழ முடியும். மினிமம் சொல்றேன் நான். ஓகேவா? அதுக்கடுத்து இதுல வந்து சில வேல்யூஸ் வந்து டெம்பரேச்சர் வச்சு கேட்டிருப்பாங்க. 0 டிகிரி செல்சியஸ்ல எந்த அளவுக்கு இருக்கணும் டிஓ அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேங்க. 14.2 மில்லிகிராம் பர் லிட்டர். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அப்ப 0, 20, 37 டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்ப இது 14 டிவைட் பண்ணா 7 வரும். அதை இங்கே போடுங்க. மில்லிகிராம் பர் லிட்டர். நடுவுல 10 போடுங்க. மில்லிகிராம் பர் லிட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 10னா 10 இல்ல 9.2 போடணும். இங்க 7.2 போடணும். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்கு ரவுண்ட் பண்ணேன். அவ்வளவுதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இது மூலம் என்ன தெரியுதுன்னா இது டிஓட அளவு.
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிஓட அளவு என்ன ஆகுது? இது எக்ஸாம்ல கேட்டாச்சு. என்ன ஆகுது? டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் அளவு என்ன ஆகுது? டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் என்ன அர்த்தம்? தண்ணியில எந்த அளவுக்கு ஆக்ஸிஜன் கரைஞ்சிருக்கு அதான் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன். அப்ப என்ன ஆகுது? டெம்பரேச்சர் கூட்ட கூட 0ல இருந்து 20 போகும்போது 14 இருந்தது 9.2 ஆச்சு. 20ல இருந்து 32 போகும்போது 9 இருந்தது 7.2 ஆச்சு. அப்ப என்ன செய்யுது? டெம்பரேச்சருக்கு டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் இன்வெர்ஸ்லி இன்க்ரீஸ். ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இது கேட்பான். அதே பிரஷருக்கு டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி பிரசன்ட்டா இருக்கும். பிரஷர் இருக்கு. அப்ப பிரஷர் அதிகரிச்சா டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் அதிகமாகும். அதனால அதிகப்படியான தண்ணி வந்து டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் அதிகப்படுத்துறதுக்காண்டி என்ன செய்ய ஏரேஷன் ப்ரஷர் உட்படுத்துறாங்க. தண்ணிய வந்து கொஞ்சம் தூரம் சர்ஃபேஸ்ல கொண்டு வந்து இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்ப காத்துல ஏர் பட்டு என்ன செய்யும்? அது ஆக்ஸிஜன் வந்து நல்லா கலக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்ப பிரஷருக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இது என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணணும்னு எக்ஸாம்ல கேட்பான். என்ன மெத்தட்? டிசால்வ்ட் ஆக்ஸிஜன். விங்லெஸ் மெத்தட். விங்லெஸ் மெத்தட். ஓகே. அதுக்கடுத்து இது இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் மெத்தட் விங்லெஸ் மெத்தட். ஓகேவா? குயிக்கஸ்ட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கங்க. குயிக்கஸ்ட் மெத்தட். அவ்வளவுதான் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். வேணா கேட்பான். இதுல டைட்ரேட் சொல்யூஷனா ரொம்ப ரேர். ஒவ்வொன்னுக்கும் டைட்ரேட் சொல்யூஷன் சொல்லுவோம்ல. இப்ப ஹார்னஸுக்கு எரித்ரோம் பிளாக்டீ சொன்னேன். அப்ப இங்க டைட்ரேட் அது இண்டிகேட்டர் சொன்னேன். டைட்ரேட்டா EDTA சொல்லிருப்பேன். EDTA எரித்ரோம் சாரி எத்திலீன் டையமீன் டெட்ராசிட்டிக் ஆசிட் சொல்லியிருப்பேன். அதே எரித்ரோம் பிளாக்டீங்கிறது உங்களுக்கு இண்டிகேட்டர். அப்ப இங்க டைட்ரேட் என்ன சார் வரும்? டைட்ரேட் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தா சோடியம் தயோசல்பேட். சோடியம் தயோசல்பேட் வரும். கிளியர்? ஓகே தானே எல்லாருக்கும்? எஸ் ஓகே சார். சார். இப்போ வந்து உங்களுக்கு கேட்கறாங்க. ஒரு ரிவர் இருக்கு, ஒரு சி இருக்கு. கடல் தண்ணி, நல்ல தண்ணி. இதுல எதுல டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் அதிகமா இருக்கும்? ரிவர்ல தான் அதிகமா இருக்கும். சி வாட்டர்ல 20% அளவுக்கு டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து வச்சுக்கிறோம். சார் ஓகேவா சார் எல்லாருக்கும்? ஓகே. எஸ் சார். அடுத்து பாருங்க சார். சார் 1528 பாருங்க. The amount of இங்க இருக்கு இந்தாங்க. The amount of oxygen consumed by sewage from an oxidizing agent like potassium dichromate is termed as கொடுத்திருக்கான். அப்ப உங்களுக்கே கொடுத்துட்டான். potassium dichromate K2Cr2O7 அப்படி கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? அப்ப நம்ம பாக்டீரியாவுக்கு ஆக்ஸிஜனை கொடுத்து அதுல வந்து நம்ம அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படும் கொடுத்து அதை டீகம்போஸ் பண்றோம் அப்படின்னா அது பயாலஜிக்கல் ஆக்சிஜன். ஒரு கெமிக்கல் சொல்யூஷனை கொடுத்து அதை வந்து டீகம்போசன் ப்ராசஸ்க்கு உட்படுத்துறோம் அப்படின்னா அது என்ன வரும்? என்ன வரும்? இங்க பாக்டீரியாக்கு ஆக்சிஜனை கொடுக்கல, ஒரு கெமிக்கல் சொல்யூஷனை கொடுக்குறோம். அது என்ன வரும்? கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வரும். அப்ப சிஓடி தான் எப்பயுமே பிஓடி விட அதிகமா இருக்கும். ஓகேவா? இது வந்து உயிரியல் முறையில, இது வேதியியல் முறையில டீகம்போசன் பண்றது, சிதைக்கிறது ஒரு பொருளை. ஓகே? அப்ப பி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். சார் ஓகேவா? எஸ் ஓகே. சார். அதுக்கடுத்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து என்னன்னா 1529 மேலே சொன்னேன். இந்த வயிறு வலி ஏற்படும், லாக்ஸோடி ஏற்படும் சொன்னேன். எது போனா வரும்? சல்பேட் தான் சொன்னேன் உங்களுக்கு. அப்ப சல்பேட்ல அவசரப்பட்டுற கூடாது. மெக்னீசியம் சல்பேட். ஓகேவா? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லங்ஸ் பிரச்சனை எது ஏற்படும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை வரும்னு சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன்? காப்பர். காப்பர் அதிகமா போச்சுன்னா லிமிட் 1 to 3 ppm மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு மூச்சு விட முடியாது. லங்ஸ் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லங்ஸ் எஃபெக்ட் வரும். அதே வந்து பல்லு கரை பிடிக்குது அப்படின்னா என்னது? 1க்கு கீழயா? 1.5க்கு மேலயா? ஃப்ளூரைட்ல 1.5க்கு மேல. பல்லுல சொத்தை ஏற்படுது, அரிமானம் ஏற்படுது, கேவிட்டிஸ் ஏற்படுதுன்னா 1க்கு கீழ ஃப்ளூரைட் போனுச்சுன்னா. ஃப்ளூரைடு எக்ஸஸ் போனுச்சுன்னா அது லிமிட்க்குள்ள கொண்டு வரது ப்ராசஸ் என்ன? ஆக்டிவேட்டட் அலுமினா. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொன்னேன் உங்களுக்கு? அயன் எக்ஸஸ் போனா என்ன வரும்? துணி துவைக்கும் போது சாயம் வெளுத்து போகும். கிளியர்? ஓகே. எஸ் சார். அதே வந்து மாங்கனீஸ் எக்ஸஸா போனுச்சுன்னா இன்கிரிசேஷன் பிரச்சனை இன்கர்பரேஷன். ஏற்படும். ஓகே? ஓகே. அடுத்து 1580 இதே குளோரின் எக்ஸஸா போனுச்சுன்னா மேல சொல்லல தெரிஞ்சுக்கிறீங்க. குளோரின் எக்ஸஸா போனுச்சுன்னா கிட்னி பிரச்சனை வரும். ஓகேவா? ஓகே. இனி டிசால்வ்ட் ஆக்சன் டெஸ்ட். ஆக்சிஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஈக்குவலன்ட் இன் அப்படின்னு கொடுத்திருக்கான். ஒரு டிசால்வ்ட் ஆக்சன்ல ஆக்சன் ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். ஈக்குவலன்ட் இன் என்னன்னு கொடுத்திருக்கான். என்ன சார் வரும்? தெரிஞ்சுக்கிறீங்க ஜஸ்ட். என்ன வரும் அப்படின்னா நமக்கு அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இன் டிசால்வ்ட் ஆக்சன் டெஸ்ட்ல வந்து வேணா டோட்டல் செட்டப் வந்து உங்களுக்கு வேணா கொடுக்கலாம். அது அவர் தான் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேரா கேட்கறது. ஒரு பியூடி பார்ட் எடுத்துக்குவாங்க சார். அந்த பியூடி பார்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுத்துக்குவாங்க டிசால்வ்ட் ஆக்சனுக்கு. எந்த அளவுக்கு சாம்பிள் எடுத்துக்குவாங்க அப்படின்னா விங்லெஸ் மெத்தட் தான் சொல்றேன். ரா சாம்பிள் எடுத்துக்குவாங்க.
அதோட 2 ml வந்து என்ன சேர்த்துக்குவாங்க அப்படின்னா மாங்கனீஸ் சல்பேட் எடுத்துக்குவாங்க. அதோட 2 ml வந்து உப்பு சேர்த்துக்குவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ரேட்டும் சேர்த்துக்குவாங்க. அப்ப என்ன சேர்த்துக்குவாங்க அப்படின்னா இந்த டிசால்வ்டு ஆக்சன் டெஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்ப்பாங்க, மாங்கனீஸ் சல்பேட் சேர்ப்பாங்க, அப்புறம் நம்மளுடைய ராசம் சேர்ப்பாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். 300 ml பாட்டில்ல வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தான் சாம்பிள் எடுப்பாங்க. அது ரிசல்ட் என்ன சார் வரும் அப்படின்னா, டிசால்வ்டு ஆக்சன் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரவுன் கலர்ல வரும். டிசால்வ்டு ஆக்சன் ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர்ல வரும். அதுக்கு டைட்ரேட் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். இந்த கலர் சேஞ்ச் வரும்போது. அதான் சோடியம் தயோசல்பேட். இதுக்கான ஃபார்முலா ஒண்ணு குடுத்திருப்பேன். எங்க இன்ஸ்டிடியூட் குடுத்திருக்கேன். மத்தவங்க தெரிஞ்சுக்கங்க. WN இன்டு பிகோட் ரீடிங் இன்டு 1000 இன்டு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சன். அதாவது O2ல பாதி எடுத்துக்கிறோம்னா டிவைட் பை 100 போட்டா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் கேட்க மாட்டான். அப்ப என்ன செஞ்சிருவோம்னா, அந்த கலங்கல் தன்மையில டிசால்வ்டு ஆக்சன் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு 2 ml மாங்கனீஸ் சல்பேட்டும் 2 ml அயோடைடு சேர்க்கிறோம். அதுவும் எந்த அயோடைடு சேர்ப்பாங்க அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் அயோடைடும் சேர்ப்பாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் அயோடைடும் சேர்ப்பாங்க. அப்ப அயோடைடு வந்து சேர்ப்பாங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா சார் என்ன? இந்த மாங்கனீஸ் சல்பேட் இருக்கு. ஆனா பெஸ்ட் வந்து இதான். ஓகே. 2மே சேர்த்து தான் குடுப்போம் 2 ml. ஆனா அதிகமா மென்ஷன் ரீப்ளேஸ் பண்றது வந்து ஈக்குவல் வெயிட்டுக்கு வந்து இதான். அயோடைடு தான். அயோடைடு தான். அப்ப ஏ தான் பெர்ஃபெக்ட்டான ஆன்சர். ஓகே. பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லலாம். 2 ஆப்ஷன் இருக்கும்போது. பெஸ்ட் ஆன்சர்னா ஏ தான். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எஸ் ஓகே. சார். ஓகே. இதோட ஸ்டாப் பண்றேன். 1580 ஸ்டாப் பண்றேன். ஈவினிங் வந்து உங்களுக்கு மீதி கன்டினியூ பண்றேன். ஓகே. இதெல்லாம் 1581 சொல்லிடுறேன். VOD ஈக்குவலன்ட் இஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்த ரிலேட்டிவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து லைட்டா பாத்துக்கிறங்க. அதாவது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். y ஈக்குவல் டு Li 1 மைனஸ் 10 ஹோல் பவர் மைனஸ் k இன்டு tன்னு வரும். இல்ல டெம்பரேச்சர் பத்தி தான் பேசணும். அடுத்த கிளாஸ் வரும்போது நான் பேசுறேன். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். VOD ஈக்குவலன்ட் இஸ் ரிலேட்டிவ் ஃபேக்டருக்கான ஃபார்முலா குடுத்திருக்காங்க. இதை லைட்டா பார்த்து வச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ் வரும்போது சொல்றேன். இப்ப 1581 முடிச்சிருக்கேன். அப்ப மீதி எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்? வெயிட். இருக்கிறேன் ஈவினிங் வந்துடும் ஃபுல்லாவே. ஏன்னா லாஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் வேற உங்களுக்கு சொல்லணும்ல. அப்ப வந்து 1527 இருந்து போயிருக்கா? ஓகே. இப்ப ஒரு கிட்டத்தட்ட 40 பேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 50 பக்கத்துல வந்திருக்கும். 1727னா வெயிட். ஆயிரத்தி ஐநூத்தி 81 பார்த்தோம்னு நினைக்கிறேன். டோட்டல் கொஸ்டின் பாத்துக்கிறேன். ஓகே. டோட்டலா வந்து 120 கொஸ்டின் இருக்கு சார். 125 நம்ம இருக்கு. அதுல வந்து நம்ம இப்போதைக்கு 54 கொஸ்டின் பார்த்திருக்கோம். லாஸ்டா இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர்னா டைரக்டா சொல்றதுதான். டக்கு டக்குன்னு வந்துட்டு அக்யூபர்னா என்ன, அக்யூபிஷன், அக்யூடாட்னா என்ன, கன்ஃபைன்ட் எக்யூவர், அன்கன்ஃபைன்ட் எக்யூவர், அது ஆர்டிசன், நான் ஆர்டிசன், அப்புறம் டியூபெல்லு, டீபெல்லு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அதுல கன்ஃபைன்ட்ல ஃபார்முலா, அன்கன்ஃபைன்ட்ல ஃபார்முலா, ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி, வாட்டர் ரீடென்ஷன், வாட்டர் ஈல்டு, அப்ப அது 2யும் கம்பைன் பண்ணி ஃபார்முலா, அப்ப இது மாதிரி என்னென்ன கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ரீடென்ஷனு, டிரான்ஸ்மிசிபிலிட்டி இதெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் கேட்கல வரும். ஒரு கொஸ்டின் கேட்பான். அது டக்குனு போயிட்டு இருக்கும். பயப்படாதீங்க. இன்னைக்குள்ள நான் வாட்டர் சப்ளை முடிச்சிருவேன். வாட்டர் சப்ளை கிரவுண்ட் வாட்டர் முடிச்சிருவேன். நான் அதை விட என்விரான்மென்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணாதான் கரெக்டா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிரான்ஸ்போர்டேஷன் அதுக்கடுத்து உங்களுக்கு சிஎம்சிபி இதெல்லாம் மாஸ் சப்ஜெக்ட். அதிகமா எல்லாருக்கும் அதிக ஒரு சுமை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் ஒரு செஷனோட லீவ் போடுறாங்க. லீவ் போற மாதிரி இருந்தாலும் கரெக்டா வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே அதிக தியரி இருந்து நீங்க கவனக்குறைவா தப்பு பண்ணக்கூடிய ஏரியா அது எல்லாமே. ஜியோ டெக்னிக்கலோட விட்டுருங்க ஈஸி. ஆனா அந்த சிஎம்சிபினா நிறைய பேரு இன்னமும் 20 கொஸ்டின் போடாம திணறவங்க இருக்காங்க சிஎம்சிபில. சிஎம்சிபில கேட்டா 5 கொஸ்டின் தப்பு, 6 கொஸ்டின் தப்பு சொல்றவங்க இருப்பாங்க. டிரான்ஸ்போர்டேஷன்ல அதேதான். 5 கொஸ்டின் தப்பு, 7 கொஸ்டின் தப்பு வரையும் சொல்றவங்க இருக்காங்க. அது 2ம் ரொம்ப ரொம்ப அதிக பேர் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா. அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது. யாரும் அந்த இதெல்லாம் வரும்போது லீவ் போடுறாங்க. ஓகே சார். இதோட நான் க்ளோஸ் பண்றேன். ஈவினிங் கூட முடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க. என்விரான்மென்ட்ல கிரவுண்ட் வாட்டர் என்ஜினியரிங் முடிச்சிருவேன். ஆனா ஈவினிங் செஷன் எப்போ வருதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் வெளில போற மாதிரி இருந்துச்சுன்னா 3 மணி செஷன் கேன்சல் ஆகிட்டு 8 மணிக்கு வரும். ஆனா மேக்ஸிமம் போறது வந்து மழை பெஞ்சா போக மாட்டேன். அப்படி இல்லாட்டி 3 மணிக்கு வந்துரும். பாத்துக்கிறேங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். இதோட க்ளோஸ் பண்றேன். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே.